ஹே மை லவ்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் என்னன்னா 2025 வெளியான தரமான மற்றும் தாறுமாறான ஒரு சைக்கோ கில்லர் படத்தை பத்தி தாங்க பார்க்க போறோம். இந்த படம் மல்டி லாங்குவேஜஸ்ல வெளியா இருக்குங்க, தமிழ்லயும் அவைலபிளா இருக்கு. ஏகப்பட்ட ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸா இந்த படத்துல வச்சிருக்காங்க. ஓ இதனாலதான் இது நடந்ததா அப்படின்னு ஒரு ஜட்ஜ்மெண்ட்டுக்கு வந்தோம்னா இல்ல வேற ஒண்ணு நடந்தது அப்படின்னு சொல்லி எக்கச்சக்க ட்விஸ்டை இந்த படத்துல வச்சிருப்பாங்க. இந்த படத்தோட ஒன்லைனர் என்னன்னா, ஊருக்குள்ள அடுத்தடுத்து பெண்கள் கொல்லப்பட்டு இறந்துட்டே இருக்காங்க. கிட்டத்தட்ட 9 பெண்கள் தொடர்ந்து கொல்லப்பட்டு இறந்து போயிருக்காங்க. இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய சீரியல் கில்லர் யாரு அப்படின்னு போலீஸ் தேடிக்கிட்டு இருக்க, ஸ்டீஃபன் அப்படின்ற ஒருத்தர் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் சரண்டர் ஆகுறாருங்க. நீங்க தேடிட்டு இருக்கக்கூடிய சீரியல் கில்லர் வேற யாரும் கிடையாது, நான் தான் அப்படின்ட்டு. ஒருவேளை இவன் பப்ளிசிட்டி ஸ்டண்ட்டுக்காக வந்து உளறிட்டு இருக்கானோ அப்படின்னு போலீஸ் பேக்ரவுண்ட விசாரணை பண்றாங்க. அந்த விசாரணையில இவன் தான் அந்த சீரியல் கில்லர் அப்படின்றதே கன்ஃபார்ம் ஆயிருதுங்க. இப்ப போலீஸோட கேள்வி என்னன்னா, இத்தனை கொலைகளை அசால்ட்டா பண்ணிட்டு போலீஸோட கண்ணிலேயே படாம சுத்திக்கிட்டு இருந்தவன் திடீர்னு வந்து சரண்டர் ஆகிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சந்தேகத்தின் அடிப்படையில விசாரணை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த விசாரணையில வெளியில வர ஏகப்பட்ட ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் தான் மொத்த படமே. செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஸ்ட்ரைட்டா வீடியோக்குள்ள போயிடலாம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சரண் என்டர்டெயின்மெண்ட். நான் தான் சரண். வாங்க வீடியோக்குள்ள போலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனில் ஜெய்ஜாண்டிக்கா இருக்கக்கூடிய ஒரு ஜெயின் டிவியில நம்ம கிட்ட காட்டுறாங்க. அதாங்க இந்த பொருட்காட்சியில எல்லாம் போடுவாங்க இல்லையா ரங்கராட்டினம். அந்த ரங்கராட்டினத்துக்கு முன்னாடி ஒரு சின்ன பையன் போய் நிக்கிறாங்க. அந்த ரங்கராட்டினத்துல இருந்து சத்தம், என்னடா ஸ்டீஃபன் தயங்கி நின்னுட்டு இருக்க, பயப்படாத வந்து ஏறு அப்படின்னு சொல்லிட்டு. அது அவங்க அம்மா அப்பாவோட வாய்ஸ் தாங்க. அம்மா அப்பா இருக்கிற தைரியத்துல அந்த பையனும் அந்த ரங்கராட்டினத்துல ஏறுறான். அதுக்கப்புறம் ஏன்டா ஏறணும் அப்படின்ட்டு பயங்கரமா பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. அங்க கட் பண்ணா இப்ப பிரசன்ட் சிச்சுவேஷன். அந்த ஸ்டீஃபன் பாத்தீங்கன்னா இப்ப பெரிய ஆளா இருந்துட்டு இருக்காரு. ஷார்ட் பிலிம் எடுக்கிறதுக்காக பெண்களை எல்லாம் கூப்பிட்டு ஆடிஷன் பண்ணிட்டு இருக்காருங்க. கான்செப்ட் என்ன அப்படின்னா, காதலன் கொலையை பண்ணிட்டு போலீஸ் கிட்ட இருந்தும் உலகத்துக்கிட்ட இருந்தும் அந்த கொலையை மறைச்சு தப்பிச்சிட்டான். ஆனா காதலி கிட்ட ஒரு நாள் யதார்த்தமா சொல்லிட்டான். அதுக்கப்புறம் அவனுக்கு பயம் வந்துருச்சு, எங்க நம்ம காதலி போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்து நம்மளை மாட்டி விட்டுருவாளோ அப்படின்ட்டு. ஒரு நாள் காதலி வெளியில போகும்போது இவன் மிரட்ட ஆரம்பிக்கிறான், நீ உண்மையை சொல்லு, போலீஸ்ல போய் என்ன போட்டு கொடுக்க தானே போற அப்படின்ட்டு. இந்த சிச்சுவேஷனை வச்சு அந்த பொண்ணு எப்படி நடிக்கிறா அப்படின்றது தான் கைஸ் கான்செப்ட். ஆடிஷனுக்கு ஒவ்வொரு நாள் ஒரு பொண்ணுங்க வர ஆரம்பிக்கிறாங்க. சோ அந்த பொண்ணுங்களை கேமரா முன்னாடி நடிச்சு காட்ட சொல்றாரு இந்த சிச்சுவேஷனை சொல்லி. அந்த பொண்ணுங்கெல்லாம் அந்த காதலனை போலீஸ் ஸ்டேஷன்ல போட்டு கொடுக்குறேன் அப்படின்ற ஆங்கிள் நடிக்கிறாங்க. இல்ல இப்பேற்பட்ட ஒரு ஆள் கூட எப்படி என்னால வாழ முடியும் அப்படின்ற ஆங்கிள் டயலாக்ஸ் பேசி நடிக்கிறாங்க. ஆனா ஒரே ஒரு பொண்ணு மட்டும் வந்துட்டு யோசிச்சுட்டே நின்றுட்டு இருக்காங்க. என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது, எனக்கு என்னமோ இந்த சீனுக்கு டயலாக்ஸ் எல்லாம் செட் ஆகாத மாதிரி தோணுது. எனக்கு சின்ன வயசுல இருந்தே அந்த பையனை தெரியும். அப்படி இருக்கும்போது எப்படி அவனை போய் போலீஸ்ல போட்டு கொடுத்து நான் அவனுக்கு துரோகம் பண்ணுவேன், அதனால நான் யோசிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, சரி ஓகே உங்களுக்கு என்ன தோணுதோ அதை பெர்ஃபார்ம் பண்ணுங்க, நான் பாக்குறேன் அப்படின்ற மாதிரி இந்த ஸ்டீஃபன் சொல்றாரு. இப்ப அடுத்தடுத்து பெண்கள் ஆடிஷனுக்கு வராங்க. அப்ப ஸ்டீஃபன் எக்ஸ்ட்ரா பாயிண்ட் ஒன்று சொல்றாரு. இப்ப காதலன் வந்து கத்தி எடுத்துட்டு குத்துறதுக்கு வரான். அப்போ நீங்க பயத்துல கத்தணும், எப்படி கத்துறீங்கன்னு பெர்ஃபார்ம் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல அந்த பொண்ணுங்களும் கத்த ஆரம்பிக்கிறாங்க. ஆனா ஸ்டீஃபன் சொல்றாரு, உங்களோட எக்ஸ்பிரஷன்ஸ்ல அந்த உண்மையான ஃபீலிங்கே இல்ல, உண்மையான பயமே இல்ல. இப்போ நான் என்ன பண்றேன்னா, உண்மையான கத்தி எடுத்துட்டு நான் உங்களை குத்துறதுக்காக வரேன், அப்போ நீங்க எக்ஸ்பிரஷன் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல, சரின்னு அந்த பொண்ணுங்களும் கேட்டுக்கிறாங்க. இந்த ஸ்டீஃபன் உண்மையான கத்தி எடுத்துட்டு வந்து குத்துற மாதிரி நடிக்கலங்க, உண்மையிலேயே குத்தி கொடூரமா கொலை பண்றாருங்க. இந்த கதை கோயம்புத்தூர்ல நடக்கிற மாதிரி காட்டுறாங்க. எல்லா செக் போஸ்ட்லயும் பாத்தீங்கன்னா போலீஸ்காரங்க வர வண்டிகளை எல்லாம் செக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. செக் போஸ்ட்ல இருக்க போலீஸ் ஆபீசருக்கு இன்ஸ்பெக்டர் மைக்கேல் கிட்ட இருந்து கால் வருதுங்க. அங்க என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு கேட்க, எல்லா வண்டிகளையும் ஸ்கெட்சை வச்சு செக் பண்ணிட்டு இருக்கோம் சார், எல்லா செக் போஸ்ட்டுக்கும் இந்த ஸ்கெட்ச் அமைச்சிருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்ல, பப்ளிக்கு இந்த விஷயம் தெரியாம இன்வெஸ்டிகேஷன் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, இன்வெஸ்டிகேஷன் நடந்துட்டு இருக்குங்க. பட் இந்த விஷயம் வந்து நியூஸ்ல எல்லாம் லீக் ஆயிருது. போலீஸோட முதற்கட்ட விசாரணையில கில்லரோட முகம் பாக்குறதுக்கு இப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கெட்ச் ஒன்னு ரெடி பண்ணி இருக்கிறதாகவும், அந்த ஸ்கெட்சை வச்சு போலீஸ்காரங்க விசாரணை பண்ணிட்டு இருக்கிறதாகவும், போலீஸ்காரங்க தொடர்ந்து அந்த சீரியல் கில்லர் தேடிட்டு இருக்கிறதுனால பொதுமக்கள் எல்லாருமே கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படின்னு அறிவுரை சொல்லி இருக்கிறதா வந்து நியூஸ்ல எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. போலீஸ்காரங்க தொடர்ந்து இந்த ஸ்கெட்சை வச்சு இன்வெஸ்டிகேஷன் பண்ணதன் மூலமா இந்த கில்லரோட வீடு எங்க இருக்கு அப்படின்றது தெரிய வருதுங்க. உடனடியா கில்லரோட வீட்டை போலீஸ்காரங்க சுத்தி வளைக்கிறாங்க. ஆனா கில்லர் வீட்ல இல்ல. கில்லர் இப்ப எங்க இருக்கானா, போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கான். அந்த கில்லர் வேற யாரும் கிடையாது, நம்ம ஸ்டீஃபன் தான். கொலை செய்யப்பட்ட விக்டம்ஸ் எல்லாம் யாரு அப்படின்னா, ஸ்டீஃபனோட வீட்டுக்கு ஆடிஷனுக்கு வந்தாங்களே அந்த பெண்கள் தான். நான் செஞ்ச தப்புக்கு சரண்டர் ஆகிறதுக்காக வந்திருக்கேன் சார் அப்படின்னு ஸ்டீஃபன் சொல்ல, ஸ்டேஷன்ல இருக்கிறவங்க எல்லாம் ஸ்டீஃபனை கிண்டலா தான் பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா ஸ்டேஷன்ல இருக்கக்கூடிய யாருக்குமே ஸ்டீஃபன் ஒரு சீரியல் கில்லர்னு தெரியாது. என்ன ராசா நீ தப்பு செஞ்ச, சரண்டர் ஆகிறேன்னு வந்திருக்கிற அப்படின்னு கேட்க, அப்பதான் ஸ்டீஃபன் சொல்றாரு, நீங்க தேடிட்டு இருக்கக்கூடிய சீரியல் கில்லர் வேற யாரும் கிடையாது, அது நான் தான் அப்படின்ட்டு. போலீஸ்காரங்களுக்கு தூக்கி வாரி போட்டுருது. உடனடியா இந்த ஸ்டீஃபனோட முகத்தை பார்த்துட்டு அங்க இருக்கக்கூடிய ஸ்கெட்சை எடுத்து செக் பண்ணி பார்த்தா அந்த ஸ்கெட்சில் இருக்கக்கூடிய முகமும் இந்த ஸ்டீஃபனோட முகமும் சேமா இருக்கு அப்படின்ட்டு. 9 பெண்களை கொடூர கொலை பண்ண கொலைகாரன் ஸ்டேஷனுக்கு வந்திருக்கான்ட்டு இந்த கைவிலங்கு எடுத்துட்டு வந்து அவசரமா ஸ்டீஃபனோட கையில மாட்ட இந்த ஸ்டீஃபன் சொல்றாருங்க, பதட்டப்படாம பொறுமையா மாட்டுங்க சார், நான் எங்கேயும் ஓடி போயிட மாட்டேன், நானா தானே வந்து சரண்டர் ஆயிருக்கேன் அப்படின்னு சொல்ல, அந்த போலீஸ் ஆபீசரும்
இவரும் அந்த கை விலங்க மாட்டி விடுறாருங்க. சார் எனக்கு ஒரு காஃபி கிடைக்குமா அப்படின்னு கேட்க அந்த போலீஸ் ஆஃபீஸர் அப்படியே பாக்குறாரு. அதுக்கப்புறம் கஸ்டடியில வச்சு காஃபி எல்லாம் கொடுக்குறாங்க. இந்த சீரியல் கில்லர் சரண்டர் ஆயிட்டான் அப்படின்ற தகவல் விக்டமோட ஃபேமிலிக்கும் பொதுமக்களுக்கும் தெரிய வருது. போலீஸ் ஸ்டேஷனுக்கு வெளியில வந்து எல்லாருமே போராட்டம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த ஸ்டீஃபன் தான் உண்மையிலேயே நம்ம தேடிட்டு இருக்கக்கூடிய சீரியல் கில்லரா அப்படின்னு ஸ்டீஃபனோட வீட்டுல போயிட்டு செக் பண்ணி பார்த்ததன் மூலமா இவங்களுக்கு கொலை செஞ்சதற்கான தடயமெல்லாம் கிடைச்சிருக்குது. சோ ஸ்டீஃபன் தான் உண்மையான சீரியல் கில்லர் அப்படின்றது கன்ஃபார்ம் ஆகுதுங்க. உயர் அதிகாரி மைக்கேல் அப்படின்ற இன்ஸ்பெக்டர் கூப்பிட்டு ஏப்பா இது எல்லாத்தையுமே கொஞ்சம் அன்அஃபிஷியலா ஹேண்டில் பண்ணு அப்படின்னு சொன்னா இப்படி எல்லாருக்கும் தெரியற மாதிரி பண்ணிட்டியப்பா அப்படின்னு சொல்ல மைக்கேல் சொல்றாரு இந்த ஸ்டீஃபனோட வீட்டை கண்டுபிடிச்சு நாங்க அதை விசாரணை பண்றதுக்குள்ளேயே இவன் பாட்டுக்கு பீட்டுல வந்து சரண்டர் ஆயிட்டான் சார். இன்னொரு பக்கம் பிரஸ் மீடியா பொதுமக்கள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே இந்த ஸ்டீஃபன் மேல சம்மகான்ல இருந்துட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஒருத்தன் வெளியில இருக்கான் அப்படின்னு தெரிஞ்சதுன்னா வெளியில இருக்கிறவங்களுக்கு எல்லாம் என்ன சேஃப்டி, அதனால அவனை தூக்குல போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பொதுமக்களும் சரி அந்த விக்டமோட ஃபேமிலியும் சரி எல்லாருமே இந்த ஸ்டீஃபனை தூக்குல போடுறதுக்கு என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணுங்க அப்படின்ற மாதிரி பிரஷர் போட ஆரம்பிக்கிறாங்க. இன்ஸ்பெக்டர் மைக்கேலோட சிந்தனை என்ன அப்படின்னா இந்த கில்லர் வந்து சரண்டர் ஆயிட்டான், கேஸ் ஓவர் ஆயிடுச்சு, எவிடன்ஸை கலெக்ட் பண்ணி கோர்ட்டில் கொண்டு போய் சப்மிட் பண்ணால் கண்டிப்பாக அவனுக்கு தூக்கு தண்டனை கிடைச்சிரும். ஆனால் என்னோட கேள்வி என்னன்னா கடந்த 6 மாசத்துல 9 பெண்களை கொடூரமாக கொலை பண்ணியிருக்கான். அப்படி இருக்கும்போது அசால்ட்டா இப்படி வந்து அவனா சரண்டர் ஆகிறதுக்கான காரணம் என்ன? போலீஸ்காரங்க அவ்வளோ தூரம் ட்ரை பண்ணியும் அவன் இவ்வளோ நாள் தலைமறைவாக இருந்திருக்கான். இவ்வளோ நாள் தலைமறைவாக இருந்தவனுக்கு இன்னும் கொஞ்ச நாள் தலைமறைவாக இருக்கிறது தெரிஞ்சிருக்கும். அப்படி இருக்கும்போது அவனா வாண்டடா ஏன் வந்து சரண்டர் ஆகணும், என்ன காரணத்தினால அவன் வந்து சரண்டர் ஆனா அப்படின்றத தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாருங்க. அடுத்த நாள் காலையில் ஸ்டீஃபனை கூட்டிட்டு போயிட்டு அவன் கொலைக்காக பயன்படுத்தப்பட்ட ஆயுதத்தை எல்லாம் கையில கொடுத்து எந்த இடத்துல வச்சு எப்படி எந்த பொண்ணை கொலை பண்ண அப்படின்னு கேட்கும்போது அவன் எல்லா டீட்டெயிலுமே தெளிவா சொல்றாங்க. போலீஸ் முன்னாடி எப்படி பண்ண அப்படின்றத நடிச்சும் காட்டுறான். கொலை செய்யப்பட்ட பெண்களோட உடல்களை டிஸ்போஸ் பண்றதுக்காக இந்த இடத்துல தான் வச்சிருப்பேன் அப்படின்றதையும் காட்டுறான். சரி இந்த உடல்களை எல்லாம் எங்க கொண்டு போய் போடுவேன் அப்படின்னு கேட்கும்போது காட்டுல கொண்டு போய் வீசிட்டு வந்துருவானா. அடுத்த நாள் காலையில இவன் தூக்கி போடப்பட்ட டெட் பாடி அங்க இருக்கான்னு பாக்குறதுக்காக போவானா. ஆனா அந்த இடத்துல இருக்காதான். சரிவா நம்ம போய் செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் உடல்களை தூக்கி போட்ட அந்த காட்டு பகுதியில போயிட்டு ஆய்வு நடத்துறாங்க. அந்த ஆய்வுல பாத்தீங்கன்னா இவன் தூக்கி போட்டதற்கான தடயம் எல்லாம் கிடைக்குதுங்க. பெண்களோட செயின் எல்லாம் கிடைக்குது. ஒவ்வொரு இன்வெஸ்டிகேஷன்லயும் இவன் தான் கில்லர் அப்படின்றத ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்கிறான். இப்போ இந்த வழக்கு கோர்ட்டுக்கு வருதுங்க. ஜட்ஜ் கேட்கிறாரு குற்றத்தை ஒத்துக்கிறியா அப்படின்ட்டு. இந்த ஸ்டீஃபன் தலையாட்டுறாருங்க. தலையாட்டினா பார்த்தாது வாயை திறந்து பதில் பேசணும் அப்படின்னு சொல்ல ஒத்துக்கிறங்கய்யா அப்படின்ற மாதிரி ஸ்டீஃபன் சொல்றாரு. இவனுடைய பதில் ஜட்ஜுக்கு சாட்டிஸ்ஃபைடா இல்லைங்க. அதனால இவன் மேல போட்டிருக்கிற வழக்க ஒரு வாட்டி படிச்சு காட்டுங்க அப்படின்னு சொல்ல ஒருத்தர் எழுந்திரிச்சு படிச்சு காட்டுறாரு. கடந்த 6 மாசத்துல மட்டும் 9 பெண்களை கொலை பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு கொலை செய்யப்பட்ட பெண்களோட பேரெல்லாம் லைனா சொல்ல உடனே ஜட்ஜ் நிப்பாட்ட சொல்லிட்டு என்னையா கொலை குற்றத்தை ஒத்துக்கிறியா அப்படின்னு கேட்க ஒத்துக்கிறங்கய்யா அப்படின்னு இந்த ஸ்டீஃபன் பயந்து பயந்து பதில் சொல்றாருங்க. ஜட்ஜுக்கு இந்த பதில் வந்து அவ்வளவு சாட்டிஸ்ஃபைடா இல்ல. அதனால ஜட்ஜ் என்ன சொல்றாருன்னா இந்த வழக்கை இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்கிற இன்ஸ்பெக்டர் மைக்கேல கூப்பிட்டு ஸ்டேட்மெண்ட் வாங்கும்போது நான் மென்டலி அன்ஸ்டேபிளா இருந்தேன் அப்படின்னு இவன் கேஸ் போட்டானா என்ன பண்ணுவ, அதனால 15 நாள் டைம் எடுத்துக்கோ, இவனை கம்ப்ளீட்டா எக்ஸாமின் பண்ணுங்க, குறிப்பா சைக்காலஜிக்கல் டெஸ்ட் எல்லாம் எடுத்து இவன் பெர்ஃபெக்ட்டா இருக்கான் அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம இந்த வழக்க கோர்ட்ல வச்சு பேசிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாருங்க. ஜட்ஜ் ஏன் இப்படி சொல்றாரு அப்படின்னா ஆள் பாக்குறதுக்கு தினுசா இருக்கான். கூண்டுல வச்சு விசாரணை பண்ணும்போது கொட்டாய் விடுறது, அப்புறம் கவனம் இங்க இல்லாம இருக்கிறது. சோ இதெல்லாம் வச்சுதான் இவனுடைய பதில் சாட்டிஸ்ஃபைடு இல்லாம எல்லா டெஸ்ட்டும் எடுத்து ஃபிட் ஆனதுக்கு அப்புறம் நம்ம தண்டனை கொடுத்துக்கலாம் அப்படின்னு முடிவெடுக்கிறாங்க. இப்ப போலீஸ் தன்னோட கஸ்டடியில வைக்கிறதுக்காக இவனை கூட்டிட்டு போக கோர்ட் வாசல்லையே பாத்தீங்கன்னா விக்டமோடைய சொந்தக்காரங்க அப்புறம் பப்ளிக் எல்லாம் இருக்கிறாங்க. சோ அதுல விக்டமோடைய சொந்தக்காரர் ஒருத்தர் பாத்தீங்கன்னா பெட்ரோல் எடுத்துட்டு வந்து வீசுறாருங்க. இவனை அடிச்சு பத்த வச்சு கொளுத்திடலான்னு சொல்லிட்டு அதுக்குள்ள போலீஸ் வந்து தடுத்து எப்படியோ அவனை சேஃபா வண்டியில ஏத்திடுறாங்க. அங்க கட் பண்ணா 2006ல நடந்த விஷயத்த நம்ம கிட்ட காட்டுறாங்க. அதாவது ஸ்டீஃபன் சின்ன பையனா இருக்கும்போது என்ன நடந்தது அப்படின்றத காட்டுறாங்க. ஸ்டீஃபன் பார்க்ல கிருத்திகா அப்படின்ற ஒரு பொண்ணு கூட ஜாலியா விளையாடிக்கிட்டு இருப்பான் ஒரு பப்பியை வச்சுட்டு. அந்த நேரம் பார்த்து நம்ம ஸ்டீஃபனோட அம்மா கூட்டிட்டு போறதுக்காக வருவாங்க. கையோட அந்த பப்பியை எடுத்துப்பான். உன் ஃப்ரெண்ட் வீட்டுல கொண்டு போய் இந்த பப்பியை விடுறேன்னு தானே சொன்னேன், இப்ப எதுக்குடா அந்த பப்பியை வீட்டுக்கு எடுத்துட்டு வர, உங்க அப்பாக்கு மட்டும் தெரிஞ்சுன்னா அவ்வளவுதான் அப்படின்னு சொல்ல இந்த பப்பி கொஞ்ச நாள்லயே வளர்ந்துருவான். வளர்ந்ததுக்கு அப்புறம் அப்பா கிட்ட இருந்து என்ன காப்பாத்துவான், அது வரைக்கும் அப்பாக்கு தெரியாம இதை வளர்க்கலான்னு முடிவு பண்ணிட்டோமா அப்படின்னு சொல்லி அந்த பப்பியை வீட்டுக்கு எடுத்துட்டு போயிருவான். மாடியில இருக்கக்கூடிய ரூமுக்குள்ள இந்த பப்பியை ஒளிச்சு வச்சிருப்பாங்க. அந்த நேரம் பார்த்து வீட்டுக்கு இந்த ஸ்டீஃபனோட அப்பா வராரு. ஸ்டீஃபனோட அப்பா எங்க இருந்த அந்த காலகட்டத்தில் ஒரு மிகப்பெரிய அத்லெட் ஆகணும் அப்படின்னு சொல்லி ஒரு ட்ரை பண்ணி இருந்திருக்காரு. பல்வேறு காரணத்தினால அவரால் அத்லெட் ஆக முடியாம போயிடுச்சுங்க. இப்போ ஒரு ஸ்கூல்ல பிடி மாஸ்டரா இருந்துட்டு இருக்காரு. அதே சமயம் ஆல்கஹால் அடிக்டாவும் மாறிட்டாருங்க. தன்னால ஆக முடியாத விஷயத்த தன்னோட பையன் மூலமா நிறைவேற்றிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்டீஃபனை பயங்கரமா டார்ச்சர் பண்ணுவாருங்க. இப்படி பிராக்டிஸ் பண்ணி இப்படி புஷ்அப் எடு அப்படின்னு சொல்லிட்டு. ஸ்டீஃபனோட அப்பா இருக்கிறார் இல்லையா, அவர் ஸ்கூல்லயே ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூல் மேனேஜ்மெண்ட்லயே பயங்கரமா திட்டிருப்பாங்க போல. அதை எல்லாத்தையுமே வீட்டுல வந்து குடிச்சிட்டு கத்திக்கிட்டு இருப்பாரு. ஸ்டீஃபன் பார்க்ல இருந்து கொண்டு வந்த பப்பியை பாத்தீங்கன்னா கட்டல் கடியில ஒளிச்சு வச்சுப்பான். தயவு செஞ்சு இங்கே இருடா வந்துடாதரா அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் ஸ்டீஃபனை பிராக்டிஸ் பண்ண சொல்லி அவங்க அப்பா டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருப்பாரு. ஸ்டீஃபனுக்கே இந்த நிலைமைனா ஸ்டீஃபனோட அம்மாக்கு என்ன நிலைமைன்னு யோசிச்சு பாருங்க. ரொம்ப டாக்ஸிக்கான ஒரு ஆளா இருந்திருக்காருங்க. ஸ்டீஃபனையும் அவங்க அம்மாவையும் குடிச்சிட்டு அடிப்பாரு. நரக வாழ்க்கை தான் வாழ்ந்துகிட்டு இருந்திருக்காங்க. அந்த நேரம் பார்த்து அந்த பப்பி வேற ரூம்ல இருந்து வெளியில வந்துருங்க. அதை ஸ்டீஃபனோட அப்பா பாத்துறாரு. என்னடா பண்ண போற நீயே அப்படின்னு அவங்க அம்மா பாக்குறாங்க. அப்ப ஸ்டீஃபனோட அப்பா மிரட்டுறாரு, இந்த நாய் எப்படி வீட்டுக்கு வந்தது, ஆல்ரெடி நீங்க 2 பேரும் தண்டச்சோரா இருக்கிறீங்க, அது பத்தாதா இன்னொரு தண்டச்சோர் வேறையா
அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாயை அடிச்சே கொண்டுறாருங்க. இந்த பப்பி அடிச்சு கொண்டாரு இல்லையா, ஃபுல்லா ரத்தமா இருக்கும். ஸ்டீஃபனோடைய கண்ணை மறைச்சிட்டு இந்த நாயை கொண்டு போய் புதைச்சு வை, நம்ம உடம்புக்கு ஏதாவது கேடு வந்துற போகுது அப்படின்னு மனைவியை மிரட்டுவாரு. ஸ்டீஃபனோடைய அம்மாவும் அதை கொண்டு போய் புதைச்சிட்டு வருவாங்க. இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, சின்ன வயசுல இருந்தே இந்த ஸ்டீஃபன் அவங்க அப்பாவுடைய டார்ச்சர்ல வளர்ந்த பையன் அப்படின்றது தெரிய வருதுங்க. அங்க கட் பண்ணா பிரசன்ட் சிச்சுவேஷன் சீமா அப்படின்ற ஃபாரன்சிக் சைக்காட்டிஸ்ட நம்ம கிட்ட காட்டுறாங்க. இந்த கேஸ் வந்ததுல இருந்தே ஸ்டீஃபனா அவங்க க்ளோஸா வாட்ச் பண்ணிட்டே தான் இருக்காங்க. இப்போ இந்த ஸ்டீஃபனா அவங்க டேபிள்ல கொண்டாந்து உட்கார வைக்கிறாங்க. என்ன மேடம் எல்லாம் நல்லா தானே போயிட்டு இருக்கு, என்ன எதுக்காக இங்க கூப்பிட்டு வந்திருக்கீங்க, கையில பேப்பர்ஸ் எல்லாம் வச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்க, அதுக்கு இந்த சீமா சொல்றாங்க ஒரு சின்ன டெஸ்ட் தான் அப்படின்ட்டு. நான் வரும்போது பார்த்தேன் வெளியில கிளைமேட் நல்லா இருந்தது, இன்னைக்கு நாளும் நல்ல நாள் தான், இன்னைக்கு நீ முடிச்சு விட்டுருவீங்க அப்படின்னு பார்த்தா டெஸ்ட்னு கூப்பிட்டு வந்து உட்கார வச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்க, சிம்பிளான கொஸ்டின்ஸ் தான் அப்படின்ற மாதிரி சீமா சொல்றாங்க. ஒரு சில போட்டோஸ் எல்லாம் காமிச்சு இந்த போட்டோ பார்க்கும்போது உனக்கு என்ன தோணுது அப்படின்னு கேட்க, நார்மலான பீப்புள் பதில் சொல்றதுக்கும் ஒரு சைக்கோ பதில் சொல்றதுக்கும் டிஃபரெண்ட் இருக்கும் இல்லையா, அந்த டிஃபரெண்ட் எல்லாம் இருக்கான்னு பாக்குறாங்க. அதுக்கேற்ற மாதிரி தான் இந்த ஸ்டீஃபனும் பதில் சொல்லிக்கிட்டு இருக்காருங்க. அதுக்கப்புறம் நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கக்கூடிய கொஸ்டின் பேப்பரை கொடுத்து இதுக்கான ஆன்சர்ஸை நீ டிக் பண்ணிட்டே வா அப்படின்னு சொல்ல, ரேண்டமா டிக் பண்ணலாமா இல்ல யோசிச்சு பதில் சொல்லணுமா அப்படின்னு கேட்கும்போது, இல்ல நீ ஹானஸ்டா தான் பதில் சொல்லணும் அப்படின்னு சீமா சொல்லிடுறாங்க. நேத்து உங்க அப்பாவோட கதையை பாதியிலே நிப்பாட்டிட்ட, அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு சொல்லு அப்படின்னு சொல்ல, இப்போ ஸ்டீஃபன் பாத்தீங்கன்னா மறுபடியும் கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாருங்க. உங்க அப்பாவோட டார்ச்சர்னால தான் இதெல்லாம் தொடங்குச்சா அப்படின்னு கேட்க, ஆரம்பிச்ச தினமும் எங்க அப்பா கிட்ட இருந்ததா, ஆனா கண்டினியூ ஆனது எங்க அம்மா கிட்ட அப்படின்னு சொல்லி 2012 என்ன நடந்தது அப்படின்ற கதையை இவர் சொல்ல ஆரம்பிக்கிறாருங்க. ஸ்டீஃபனோட அப்பா ஒரு பிரைவேட் ஸ்கூல்ல பிடி மாஸ்டரா வேலை பார்த்துட்டு இருந்தார் இல்லையா, அந்த ஸ்கூல்ல படிக்கக்கூடிய ஒரு பொண்ணை வீடியோ எடுத்து இன்டர்நெட்ல போட்டுருந்துருக்காருங்க. அந்த பொண்ணு ஒரு எஸ்ஐயோட பொண்ணுங்க. அதனால போலீஸ்காரங்க தூக்கிட்டு போய் வெளுவெளுன்னு வெளுத்து விட்டாங்க. பட் கேஸ் எதுவும் பெருசா ஃபைல் பண்ணல, அந்த பொண்ணோட பேரு கிட்ட போயிடும் அப்படின்ட்டு. இப்போ இக்கட்டான சூழ்நிலையில ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் செய்யப்பட்டிருக்காரு. அந்த இடத்துக்கு நம்ம ஸ்டீஃபனும் ஸ்டீஃபனோட அம்மாவும் வராங்க. வெளியிலேயே போலீஸ்காரங்க மிரட்டி விட்டுறாங்க, ஒழுங்கா அவன் புருஷனை கண்ட்ரோல்ல வச்சுக்க, இல்லாட்டி நடக்கிறதே வேற அப்படின்ட்டு. இப்போ புருஷனை பாக்குறதுக்கா போறாங்க. வந்துட்டியா, எனக்கு ரொம்ப பெயினா இருக்கு அப்படின்ற மாதிரி இந்த ஸ்டீஃபனோட அப்பா சொல்றாருங்க. அப்ப ஸ்டீஃபனோட அம்மா போட்டு அடிக்கிறாங்க. சின்ன பொண்ணுன்னு கூட பார்க்காம என்னையா பண்ணி வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. இது நாள் வரைக்கும் சாதுவா ஹஸ்பண்ட் கிட்ட அடி வாங்கிட்டு இருந்த இந்த ஸ்டீஃபனோட அம்மா முதன்முறையா எதிர்த்து கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. குறிப்பா ஸ்டீஃபனோட அப்பா ஹாஸ்பிட்டலைஸ் ஆனதுக்கு அப்புறம் ஸ்டீஃபனோட அம்மாக்கு இது ஒரு வாய்ப்பா அமையுதுங்க. ஏன்னா அவரோட ஸ்ட்ரென்த் எல்லாம் குறைஞ்சிருச்சு, இதுக்கு மேல நம்ம இந்த குடும்பத்தை கையில எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டோட மொத்த கண்ட்ரோலையும் தான் கண்ட்ரோல்ல கொண்டு வராங்க. ஸ்டீஃபனோட அம்மாக்கு பேக்கிங் நல்லா வருங்க. அதனால பக்கத்துல இருக்கக்கூடிய பேக்கரி, ரெஸ்டாரண்ட், ஹோட்டல் எல்லாம் டைப் பண்ணிட்டு இவங்க தொடர்ந்து கேக் பேக்கிங் பண்ணி சப்ளை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதன் மூலமா ரெவென்யூ ஜெனரேட் ஆகுது. இவங்க ஒரு இண்டிபெண்டன்ட் விமனாவும் மாறுறாங்க. அதே சமயம் தொடர்ந்து தன்னோட புருஷனை கண்ட்ரோல்ல வச்சுக்கிறதுக்காகவும் தன்னை பார்த்தா பயப்படணும் அப்படின்றதுக்காகவும் ஏதோ ஒரு டேப்லெட்டை புருஷன் குடிக்கிற காஃபில தினம் போட்டு கொடுத்துட்றாங்க. ஸோ அதன் மூலமா இந்த ஸ்டீஃபனோட அப்பா பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா கண்ட்ரோல்லே இருக்கிறாருங்க. அவங்க அம்மாவை பார்த்தாலே தொட நடுங்கிறாரு. இதை தனக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிட்ட ஸ்டீஃபனோடைய அம்மா ஸ்டீஃபனோடைய அப்பாவை எல்லா வேலையுமே செய்ய வைக்கிறாங்க. இவங்களெல்லாம் மிரட்டிக்கிட்டு பயமுறுத்திக்கிட்டு இருந்த ஸ்டீஃபனோடைய அப்பா அப்படியே வீட்டுக்குள்ள அப்படி பம்மி பொட்டிப்பாம்பா வேலை செய்ய ஆரம்பிக்கிறாருங்க. பட் வீட்டுக்கு கெஸ்ட் யாராவது வந்தாங்கன்னு வைங்களேன், ஸ்டீஃபனோட அம்மா ஸ்டீஃபனோடைய அப்பாவை கால் மேல கால் போட்டு உட்கார வச்சுட்டு, அவர் தான் குடும்ப தலைவன், அவர் சொல்ற பேச்சை கேட்டு தான் நாங்க நடந்துகிட்டு இருக்கோம் அப்படின்னு அவங்க முன்னாடி நடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அவங்க போனதுக்கு அப்புறம் மறுபடியும் வேலைக்கார மாதிரி ட்ரீட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அவங்க அப்பா செஞ்சதுக்கு அவங்க அம்மா இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காங்க போல அப்படின்னு பார்த்தா ஸ்டீஃபனையும் விட்டு வைக்கலங்க. ஸ்டீஃபனையும் அவங்க அம்மா டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிருந்திருக்காங்க. அங்க கட் பண்ணா பிரசன்ட் சிச்சுவேஷன் இன்ஸ்பெக்டர் மைக்கேல் இருக்கிறார் இல்லையா, ஒரு ஃபங்க்ஷன்ல கலந்துக்கிறதுக்காக போவாருங்க. அதே ஃபங்க்ஷனுக்கு நம்ம சீமாவும் வந்திருப்பாங்க, ஃபாரன்சிக் சைக்காட்டிஸ்ட். இவங்க ரெண்டு பேரும் மீட் பண்ணி இந்த கேஸை பத்தி டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அவங்க கிட்ட டெஸ்ட் பண்றதுக்காக சில போட்டோஸ் எல்லாம் காமிச்சேன், அவன் ரொம்பவே அப்நார்மலா பிஹேவ் பண்ணான் அப்படின்னு சொல்ல, ஏன் அவன் 9 பெண்களை கொலை செய்யும் போது உங்களுக்கு அப்நார்மலா தெரியலையா அப்படின்னு கேட்க, அப்படி இல்ல உங்களுக்கு நான் ஒரு சில போட்டோஸ் காட்டுறேன், உங்களுக்கு என்ன தோணுதுன்னு சொல்லுங்க அப்படிங்கும்போது அந்த போட்டோஸ் காட்டும் போது மைக்கேல் ரொம்ப சாதாரணமா பதில் சொல்றாரு. இப்போ நீங்க சொன்ன பதில்லாம் சாதாரண ஆட்கள் சொல்லக்கூடிய பதில், ஆனா அவன் இந்த போட்டோ வச்சு டீமன், அசுர அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ சொல்றான். ஸோ இது அப்நார்மலான விஷயம். அது மட்டும் இல்லாம இவனை வச்சு லை டிடெக்டர் டெஸ்ட் பண்ணும்போது இவன் சொல்றது மேக்ஸிமம் பொய் அப்படின்ற மாதிரி தெரிய வருது. ஸோ இவன் நம்ம கிட்ட ஏதோ ஒரு விஷயம் மறைக்கிறான்னு தோணுது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு வினாத்தாள்ல 22வது கேள்வியை மாடிஃபை பண்ணி அதே கேள்வியை 69வது கேள்வியாகவும் கேட்டு வச்சிருப்பேன். 22வது கேள்விக்கு கேட்கப்பட்ட பதிலும் 69வது கேள்விக்கு கேட்கப்பட்ட பதிலும் சேமா இருந்ததுன்னா இவன் கரெக்ட்னு அர்த்தம். இல்ல மாறி மாறி போட்டிருந்தானா அவன் உண்மையா ஹானஸ்டா நம்ம கிட்ட பதில் சொல்லல, ஏதோ ஒரு விஷயத்த சொல்லணுமேன்னு சொல்றான் அப்படின்ற மாதிரி இவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆக்சுவலா 1-2 கொஸ்டின்ஸ்க்கு இவன் இந்த மாதிரி பதில் சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல, இவன் லிமிட்டை கிராஸ் பண்ணி ஏகப்பட்ட கொஸ்டின்ஸ்க்கு இந்த மாதிரி சம்பந்தமே இல்லாம பதில் சொல்லியிருக்கான். இவன் பார்க்க தான் இப்படி இருக்கானே தவிர ரொம்ப வயலண்டான ஒரு ஆளு அப்படின்றத தான் டெஸ்ட் ரிப்போர்ட் சொல்லுது. அப்படிங்கும் போது இவனை பத்தி டீட்டெயில்டா விசாரிக்கிறதுக்கு இவங்க அம்மா அப்பா கூட உயிரோட இல்லைன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்க, தெரியும் அப்படின்ற மாதிரி சீமா சொல்றாங்க. ஆக்சுவலா ஸ்டீஃபனை பத்தி விசாரணை பண்ணும்போது ஸ்டீஃபனோட அப்பா மேல கூட ஒரு கேஸ் இருக்கு. ஸ்டீஃபனோட அப்பா அவங்க அம்மாவை கொலை பண்ணிட்டு அவரும் சூசைட் பண்ணி இறந்து போயிருக்காரு அப்படின்ட்டு. இப்ப மைக்கேல் பாத்தீங்கன்னா சீமா சொன்னது எல்லாத்தையுமே யோசனை பண்ணி பாக்குறாரு. ஒருவேளை சீமா சொன்னதெல்லாம் உண்மையா இருக்குமோ, ஸ்டீஃபன் பொய் சொல்லிட்டு இருக்கானா இல்லையா அப்படின்றத நம்ம செக் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்டீஃபன் சொன்ன கதையில வர கேரக்டரை மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு
சொல்லிட்டு ஸ்டீஃபனோட அப்பா ஒரு போலீஸ் ஆஃபீஸரோட பொண்ணை வீடியோ எடுத்ததா கதையில சொன்னான் இல்லையா, அதனால அந்த போலீஸ் ஆஃபீஸரை மீட் பண்ணலான்னு போறாருங்க. ஆனா அந்த போலீஸ் ஆஃபீஸரோட பொண்ணுக்கு கல்யாணம் சொல்லிட்டு அந்த போலீஸ் ஆஃபீஸர் லீவ்ல இருக்கிறதா சொல்லிடுறாங்க. இன்னொரு பக்கம் இவனால இறந்து போன அந்த பொண்ணுங்களோட வீட்டுக்கெல்லாம் போய் அவங்களோட பேரண்ட்ஸ் எல்லாம் சீமா மீட் பண்றாங்க. அப்ப அவங்க கேட்கிற கேள்விகளுக்கு சீமானால பதில் சொல்ல முடியல. சீமா என்ன சொல்றாங்கன்னா, இப்போதைக்கு எங்கனால ஸ்டீஃபன் கிட்ட எந்த கேள்வியும் முன்வைக்க முடியல, ஏன்னா அவனா ஓப்பன் அப் ஆகி ஒரு விஷயத்தையா சொல்லிட்டு இருக்கான். இப்ப அடுத்தடுத்த கேள்விகளை நம்ம முன் வச்சோம்னா அவன் பதிலே சொல்லாம போயிருவான், அது பெரிய பிரச்சனை ஆயிரும். அதனால அவன் போக்கிலேயே இன்ஃபர்மேஷனை நாங்க கறக்கிறதுக்கு பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சீமா சொல்லிடுறாங்க. இப்ப ஸ்டீஃபன் வாழ்ந்த அந்த வீடு, அந்த வீட்டை சுத்தி இருக்கக்கூடிய ஏரியாலெல்லாம் விசாரணை பண்ணும்போது பெருசா ஸ்டீஃபனை பத்தி யாருமே நெகட்டிவா சொல்ல மாட்டேன்றாங்க. நார்மலான ஒரு ஆளா தான் இருந்தான், அவன் இந்த மாதிரி பண்ணுவான்னு எங்களுக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி தான் சொல்றாங்க. இப்ப மைக்கேல் என்ன பண்றாரு அப்படின்னா, இந்த ஸ்டீஃபனோட க்ளோஸ் ஃப்ரெண்டான மித்துன் அப்படின்ற ஒரு நபரை காஃபி ஷாப்ல வச்சு மீட் பண்றாரு. ஸ்டீஃபனோட பேரண்ட்ஸ் எந்த மாதிரி அப்படின்னு கேட்க, அப்போ இந்த மித்துன் கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாருங்க. சின்ன வயசா இருக்கும்போது ஸ்டீஃபனோட வீட்டுக்கு மித்துன் கேம் விளையாடுறதுக்காக வந்திருப்பான். இவங்க ரெண்டு பேரும் விளையாடிக்கிட்டு இருக்கும்போதே ஸ்டீஃபன் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லுவான், எங்க அம்மா எப்ப பார்த்தாலும் என்ன அடிச்சுக்கிட்டே இருக்காங்கடா அப்படின்னு சொல்ல, இதைத்தானடா எப்போதுமே சொல்லிட்டு இருக்க அப்படின்னு சொல்ல, முன்னவிட இப்பெல்லாம் ரொம்பவே அடிக்கிறாங்கடா அப்படின்னு சொல்ல, கரெக்டா அவங்க அம்மா வீட்டுக்கு வந்துருவாங்க. ஸ்டீஃபன் அப்படின்னு சத்தம் போட இவன் பயந்து அடிச்சுட்டு கீழே ஓடி வருவான். அப்பாக்கு காஃபி போட்டு கொடுத்தியா அப்படின்னு கேட்க, போட்டு கொடுத்தேன் அப்படிங்கும்போது, மாத்திரை போட்டியா அப்படிங்கும்போது மறந்துட்டமா அப்படின்னு சொல்ல, உனக்கு இன்னைக்கு கொடுத்துட்டு போனதே ஒரே ஒரு வேலை, அந்த வேலையை கூட ஒழுங்கா செய்ய முடியாதா அப்படின்னு அவங்க அம்மா மிரட்டிட்டு, மித்துன் இங்க வாப்பா, இன்னைக்கு கேம் விளையாடுனது போதும், நீ கிளம்புப்பா அப்படின்னு சொல்ல, ஆண்டி அன்னைக்கு நீங்க எனக்கு ஒரு கேக் கொடுத்தீங்களா, அது ரொம்ப நல்லா இருந்தது, மறுபடியும் எனக்கு அதே மாதிரி கேக் தரீங்களா அப்படின்னு கேட்க, கிறிஸ்மஸ்க்கு நான் பண்ணி தரேன்ப்பா அப்படின்னு சொல்ல, சரின்னு கேட்டு அந்த பையன் அங்கிருந்து போறான். அவங்க அம்மா ஸ்டீஃபனை போட்டு அடி அடின்னு அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அப்போ மறுபடியும் இந்த பையன் உள்ள வந்து சீடியை மறந்து வச்சுட்டு போயிட்டான்ட்டு அப்படிங்கும்போது, ஸ்டீஃபன் போய் அந்த சீடி எடுத்துட்டு வந்து கொடு அப்படின்னு சொல்லிட்டு நார்மலா பேசுறாங்க. அவங்க அம்மா கொஞ்சம் ரங்கடான ஆள் தான் போல அப்படின்னு சொல்லிட்டு மித்துனுக்கு தெரிஞ்சு போச்சுங்க. அவன் என் கூட பழகின காலகட்டத்தில் அம்மா அடிச்சாங்க, அப்பா அடிச்சாங்க, இந்த மாதிரி தான் வந்து சொல்லிக்கிட்டே இருப்பான் சார் அப்படின்ற மாதிரி சொல்ல, சரின்னு கேட்டுட்டு நம்ம மைக்கேல் அங்கிருந்து கிளம்புறாரு. ஸ்டீஃபனோட அப்பா பிடி மாஸ்டரா ஒர்க் பண்ணிட்டு இருந்தார் இல்லையா, அந்த ஸ்கூல்ல விசாரணை பண்றதுக்காக போறாருங்க. அப்ப கரெக்டா அந்த இடத்துக்கு போலீஸ் ஆஃபீஸர் வருவாரு. அந்த போலீஸ் ஆஃபீஸர் கிட்ட பேசிட்டு, இந்த மாதிரி ஸ்டீஃபனோட அப்பா பத்தி விசாரிச்சுட்டு போலான்னு வந்தேன் சார், ஆக்சுவலா உங்களை பாக்குறதுக்காக ஸ்டேஷனுக்கு வந்திருந்தேன், நீங்க லீவுன்னு சொன்னாங்க சார் அப்படின்னு சொல்ல, அப்பதான் அந்த போலீஸ் ஆஃபீஸர் சொல்றாரு, ஆக்சுவலா அவரோட பொண்ணை தான் வீடியோ எடுத்து அவங்க அப்பாவை போட்டு இவங்க தர்மடி அடிச்சிருந்திருக்காங்க. இப்போ மைக்ல தனியா உட்கார வச்சு பேச ஆரம்பிக்கிறாருங்க. அப்பதான் அந்த போலீஸ் ஆஃபீஸர் ஒரு தாறுமாறான ட்விஸ்டே ரிவீல் பண்றாரு. ஆக்சுவலா ஸ்டீஃபனோடைய அப்பா வந்து அவங்க அம்மாவை கொலை பண்ணிட்டு அவரும் சூசைட் பண்ணி இறந்து போயிட்டாருன்ற கேஸ் இருக்கு இல்லையா, பட் உண்மையிலேயே நடந்த விஷயம் என்னன்னா, ஸ்டீஃபனோடைய அப்பா பாத்தீங்கன்னா அவங்க அம்மாவை கொலை பண்ணி இருந்திருக்காரு. ஸோ கொலை பண்ணிட்டாருன்ற தகவல் போலீஸ் ஸ்டேஷனுக்கு அவரே ஃபோன் பண்ணி சொல்லி இருந்திருக்காரு. அந்த இடத்துக்கு போலீஸ்காரங்க போய் பார்க்கும்போது, அதாவது இவரு போய் பார்க்கும்போது அவங்க அப்பாவும் கொல்லப்பட்டிருந்திருக்காரு, பக்கத்துல ஸ்டீஃபன் உட்காந்துக்கிட்டு இருந்திருப்பாரு. ஸோ ஸ்டீஃபன் தான் பாத்தீங்கன்னா அவங்க அப்பாவை கொலை பண்ணி இருக்கிறதா இந்த போலீஸ் ஆஃபீஸர் கிட்ட சொல்லி இருந்திருக்காரு. ஆனா இந்த போலீஸ் ஆஃபீஸர் பாத்தீங்கன்னா ஸ்டீஃபன் மேல இறக்கத்தை காமிச்சு, என்னுடைய பொண்ணையே இந்த மாதிரி அவன் வீடியோ எடுத்திருந்திருக்கான், ஸோ அவன் செத்து போனதுல இந்த பையன் ஏன் வந்து தண்டனை அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டீஃபன் மேல கருணை பார்த்து ஸ்டீஃபனை இந்த வழக்குல இல்லாம ஸ்டீஃபனோட அம்மாவை அவங்க அப்பா கொலை பண்ணிட்டு அவரோட கழுத்தை அவரே அறுத்து இறந்து போயிட்டாரு அப்படின்ற மாதிரி கேஸை க்ளோஸ் பண்ணிட்டாருங்க. இதை கேட்டு இன்ஸ்பெக்டர் மைக்கேல் பயங்கர டென்ஷன் ஆகுறாரு. ஏன் சார் இந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்ட்டு. இல்லப்பா, ஸ்டீஃபனை என்னோட பையனா நான் அப்ப பார்த்தேன், அதனால தான் இந்த மாதிரி பண்ண அப்படிங்கும்போது, அடப்போங்க சார், அப்பவே அவனை அரெஸ்ட் பண்ணி உள்ள தூக்கி போட்டிருந்தீங்கன்னா இந்நேரம் 9 பெண்களுடைய உயிர் காப்பாற்றப்பட்டிருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாருங்க. தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரு சைக்கோ உருவாகிறதுக்கு நீங்களும் காரணமா இருந்துட்டீங்க அப்படின்ற மாதிரி இந்த மைக்கேல் சொல்றாருங்க. அந்த இடத்துல இருந்து கிளம்புறாரு. இப்ப சீமா கிட்ட நடந்த விஷயத்தையெல்லாம் சொல்ல, அப்ப சீமா பாத்தீங்கன்னா இதை நம்ம ஒரு சான்ஸா பயன்படுத்திக்கலாம், இந்த ஸ்டீஃபன் தான் அவங்க அப்பாவை கொலை பண்ணா அப்படின்ற விஷயம் நமக்கு தெரியும் அப்படின்றது அவனுக்கு தெரியாது இல்லையா, இப்ப அவனை உட்கார வச்சு கொஸ்டின் கேட்கலாம். ஆப்ஷன் ஏ, அவங்க அப்பாவை கொலை பண்ணது அவன் தான் அப்படின்ற உண்மையை ஒத்துக்கிட்டானா அவன் நம்ம கிட்ட உண்மையா இருக்கான்னு அர்த்தம். ஆப்ஷன் பி, அவன் இந்த விஷயத்தை நம்ம கிட்ட மறைச்சானா அவன் ஒரு பொய்க்காரன்னு அர்த்தம். அவனுடைய பாஸ்ட்லயும் சரி பிரசன்ட்லயும் சரி இன்னும் என்னென்ன சம்பவத்தை எல்லாம் பண்ணி நம்ம கிட்ட மறைச்சிட்டு இருக்கான் அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். ஒருவேளை இந்த கொலைகளை எல்லாம் இவன் பண்ணாம வேற யாராவது இந்த கொலையை பண்ணி அவங்கள காப்பாத்துறதுக்காக இவன் வந்து போய் சொல்லிக்கிட்டு இருந்தா ஆப்ஷன் ஏவா ஆப்ஷன் பியா அப்படின்றத இன்ட்ரோகேட் பண்ணி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு இவங்க முடிவெடுக்கிறாங்க. இப்போ இந்த ஸ்டீஃபன் கரெக்டான எங்க ஏஜ்ல இருக்கும்போது என்ன நடந்தது அப்படின்றத நம்ம கிட்ட காட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஸ்டீஃபன் பாத்தீங்கன்னா பெட்ரூம்ல நின்று ரெடி ஆயிட்டு இருக்கும் போது அந்த இடத்துக்கு ஸ்டீஃபனோட அப்பா வருவாரு. பம்பி பதறிட்டே பேசுவாரு. அம்மாவுடைய சாரியை அயன் பண்ணிடுறியாப்பா அப்படின்னு கேட்க, ஏன்பா எப்போதும் நீ தானே பண்ணுவ அப்படிங்கும்போது, இல்லப்பா லாஸ்ட் டைம் ஒழுங்கா பண்ணலன்னு உன்னோட அம்மா என்ன அடிச்சிட்டாப்பா, அதனால நான் மற்ற வேலைகள்லாம் பாத்துக்கிறேன், நீ அயன் பண்ணிடு அப்படிங்கும்போது, மற்ற வேலைகள்னா அப்படின்னு கேட்க, அதான்ப்பா வீடு கூட்டுறது, பாத்திரம் துளக்கிறது, வெளியில இருக்க செடிங்களுக்கு தண்ணி ஊத்துறதுன்னு சொல்லிட்டு அந்த வேலையெல்லாம் நான் பாத்துக்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்ல, சரி நீ போப்பா அம்மா சாரியை நான் அயன் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்டீஃபன் போய் அயன் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காருங்க. அந்த நேரம் பார்த்து காலிங் பெல் அடிக்கிற சத்தம். போஸ்ட்மேன் வந்திருக்காரு. என்னன்னு பாக்குறதுக்காக இவர் போறாருங்க. என்னன்னு பார்த்தா இவர் வந்து சென்னையில ஒரு கம்பெனில வேலைக்காக அப்ளை பண்ணி இருந்திருக்காரு. இவருக்கு வேலை கிடைச்சிருச்சுங்க. இவரை ஜாயின் பண்ண சொல்லியிருக்காங்க. இந்த சந்தோஷமான செய்தியை பார்த்த உடனே இவர் பயங்கரமா அப்பா அப்பான்னு கத்துறாரு. என்னப்பாச்சு, நான் எல்லா வேலையும் ஒழுங்கா தானப்பா பண்றேன் அப்படின்ற மாதிரி அப்பா பம்பிக்கிட்டே வராரு. பா பயப்படாதப்பா, எனக்கு வேலை கிடைச்சிருச்சு, அதைத்தான் சொல்ல வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காரு.
அப்பதான் இவருக்கு ஞாபகம் வருது அயன் பாக்ஸை வேற அந்த சாரி மேலேயே வச்சுட்டமேன்னு சொல்லிட்டு அடிச்சு புடிச்சு அங்க போய் பார்த்தா அந்த சாரி கருகிருச்சுங்க. உடனே ஸ்டீஃபனோட அப்பா பதற ஆரம்பிச்சிடுறாரு. ஏன்பா இந்த மாதிரி இந்த மாதிரி பண்ணதுக்கு உங்க அம்மா என்னைய தான்ப்பா போட்டு அடிப்பா, எனக்கு பயமா இருக்குப்பா அப்படின்ற மாதிரி சொல்ல, எப்பா பதறாத, ஒரு நிமிஷம் இரு, உடனடியா இந்த சாரி எங்க வாங்கினாங்க அப்படின்றத கண்டுபிடிச்சு அந்த ஷோரூமுக்கே போயிட்டு இதே மாதிரி ஒரு சாரி இருந்ததுன்னா அம்மா வரதுக்குள்ள வாங்கிட்டு வந்துடலாம்ப்பா, நீ கிளம்பு போலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல, நான் எதுக்குப்பா நீயே போயிட்டு வா அப்படின்னு சொல்ல, நீ வீட்டை விட்டு வெளியில போய் எவ்வளவு நாள் ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது ஸ்டீஃபனோட அப்பா சொல்றாரு, எனக்கு ஞாபகமே இல்லை அப்படின்ட்டு, நீ கிளம்புப்பா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் கார்ல வெளியில போக ஆரம்பிக்கிறாங்க. அப்ப ஸ்டீஃபனோட அப்பா, எப்பா நீ என்னை கொண்டு போய் எங்கேயாவது விட்டுட்டு வரலாம்லாம் பிளான் பண்ணி கூட்டிட்டு போகல, சாரி வாங்குறதுக்கு தானே கூட்டிட்டு போற அப்படிங்கும்போது, ஏன்பா இந்த மாதிரிலாம் பேசுற, சாரி வாங்குறதுக்கு தான்ப்பா போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் துணி கடைக்கு போவாங்க. நீ கார்லயே இரு, நான் போய் எடுத்துட்டு வந்துறேன்னு சொல்லிட்டு உள்ள போய் பார்ப்பாரு. அதே மாதிரியான பேட்டர்ன்ல சாரி இருக்குங்க. உடனே அந்த சாரி எடுத்துட்டு போலாமாப்பா அப்படின்னு சொல்லி கேட்க, ஒரு லாங் டிரைவ் போலாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் கார்ல போக ஆரம்பிக்கிறாங்க. வெளி உலகத்தை நம்ம ஸ்டீஃபனோட அப்பா பார்த்து என்ஜாய் பண்ண ஆரம்பிக்கிறாருங்க. கேட்கறேன்னு தப்பா எடுத்துக்காதப்பா, தம் அடிச்சு வருஷ கணக்காச்சு, ஒரே ஒரு தம்மு வாங்கி தரையா அப்படின்னு ஸ்டீஃபனோட அப்பா கேட்க, ஸ்டீஃபன் வாங்கி தராரு. இன்னும் ஒன்னே ஒன்று அப்படின்னு கெஞ்சுறாரு, வாங்கி தராரு. அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் அந்த இடத்துல இருந்து கிளம்புறாங்க. அதுக்கப்புறம் கார்ல பாட்டை போட்டுட்டு ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்துகிட்டு இருப்பாங்க. அப்போ மறுபடியும் ஸ்டீஃபனோட அப்பா, இன்னும் ஒரே ஒரு தம்மு மட்டும் பாசிபிளா, எனக்கு அடிக்கணும்னு ஆசையா இருக்கு அப்படின்னு கேட்க, சரின்னு இவர் வாங்கி தராருங்க. கார்லயே தம் அடிக்கிறாரு. அப்புறம் இதுக்கப்புறம் வீடு வந்து சேர்ந்துடுறாங்க. ராத்திரி ஸ்டீஃபன் ரூம்ல இருக்கும்போது கீழே ஒரே சத்தமா இருக்கு. என்னடான்னு கீழே இறங்கி வந்து பார்த்தா ஸ்டீஃபனோட அம்மா அவங்க அப்பாவை பெரம்பால அடின்னு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்க அப்பா கெஞ்சுறாரு, என்னோட லுங்கியை மட்டும் கொடுத்துட்டு நான் போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. பெரிய மானஸ்தான் இவன், உண்மை சொல்லு, நீங்க ரெண்டு பேரும் எங்க போனீங்க, நீ வீட்டை விட்டு வெளியில போன தானே அப்படின்னு சொல்லி கேட்க, அவங்க அப்பா பதில் சொல்ல முடியாம அழுகுறாரு. பட்டுன்னு நம்ம ஸ்டீஃபன் உள்ள வந்து, போதுமா விட்டுருமா அப்படின்ற மாதிரி சொல்ல, நீ எதுக்குடா உள்ள வர அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெரம்பாலையே நம்ம ஸ்டீஃபனையும் அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. இங்க வா, இங்க வந்து உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே ஹால்ல உட்கார வச்சு அவங்க அம்மா சோஃபால உட்காடுறாங்க. நான் வீட்டுக்கு வரும்போது கார் டயர் திரும்பி இருந்துச்சு, ஸோ காரை நீங்க எடுத்திருக்கீங்க, காருக்குள்ள தம்மு ஸ்மெல்லு பயங்கரமா வந்தது, ஸ்டீஃபனுக்கு தம் அடிக்கிற பழக்கமே இல்லை, ஸோ நீ தான் தம் அடிச்சிருக்க, அப்போ நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வீட்டை விட்டு வெளியில போயிருந்திருக்கிறீங்க, யார் உண்மையை சொல்றீங்களோ அவங்கள நான் விட்டுருவேன், இப்போ யார் உண்மையை சொல்றீங்க சொல்லுங்க அப்படின்னு கேட்க, ஸ்டீஃபனோட அப்பா கை தூக்குறாருங்க. அவன் தான் போலான்னு சொல்லி கூப்பிட்டான், அதனால தான் நான் போனேன் அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறாருங்க. ஏயா இப்படி போட்டு கொடுத்த அப்படின்ற மாதிரி ஸ்டீஃபன் பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. அப்போ அவங்க அம்மா சொல்றாங்க, இந்த குடும்பத்துக்காக தானே நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன், நாயா பேயா கஷ்டப்பட்டுட்டு வந்தா நீங்க இப்படிதான் என்னை ஏமாத்துவீங்களா, எனக்கு துரோகம் பண்ணுவீங்களா அப்படின்ற மாதிரி மிரட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஸ்டீஃபன் சைஸா சிக்னல் கொடுக்குறாரு. ஏன்னா அந்த இடத்துல ஆஃபர் லெட்டர் கீழே கிடக்குதுங்க, அதை அவங்க அம்மா பார்த்தா பிரச்சனையாயிருன்னு சொல்லிட்டு அதை எடுத்து கொடு அப்படிங்கும்போது பட்டுன்னு அவங்க அப்பா எடுத்து கொடுத்துட்றாரு. அதை ஸ்டீஃபன் மறைச்சிக்கிறாரு. கரெக்டாக ஸ்டீஃபன் மறைக்கும் போது அவங்க அம்மா பார்த்துறாங்க. என்னடா மறைச்ச, என்னடா குர்ரா அப்படின்ற மாதிரி கேட்டு அது என்னன்னு வாங்கி படிச்சு பார்த்தா இவருக்கு சென்னையில் வேலை கிடைச்சிருக்கு அப்படின்ற மாதிரி போட்டிருக்கு. இப்போதாண்டா புரியுது, ஏன்னா கீழ் ரூம் கிட்டேயே வராத ஒரு ஆளு தைரியமா வந்து அவரை அடிக்கிறத நிப்பாட்ட சொல்ற அப்படின்னா உனக்கு எங்கிருந்து தைரியம் வந்ததுன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு, நீ இந்த வேலைக்கு போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆஃபர் லெட்டரை கிழிச்சு போட்டுறாரு. நான் போறமா அப்படின்ற மாதிரி ஒரு பயங்கரமா கெஞ்சுறாருங்க. ஆனா நீ போவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா பயங்கரமா மிரட்டுறாங்க. ஸ்டீஃபனுக்கு பயங்கர கோவம் வருது. கிச்சனுக்குள்ள போயிட்டு கத்தி எடுத்துட்டு வந்து அவங்க அம்மா சத்தக்குன்னு குத்தி கொடூரமா கொலை பண்றாருங்க. அங்க பக்கத்துல பயத்தோட உச்சக்கட்டத்துல இருந்த ஸ்டீஃபனோட அப்பா அப்படியே பாக்குறாரு. பார்த்துட்டு பெரிய வீர மாதிரி பேச ஆரம்பிக்கிறாருங்க. எத்தனை நாள் என்னைய போட்டு டார்ச்சர் பண்ணிருப்ப, இப்ப பாரு எப்படி செத்து கிடக்குறேன்னு, நீ தாண்டா என்னோட மவன், எப்படி ஒரு சம்பவத்தை பண்ணிருக்கேன்னு பாரு, நீ ஒரு வீரன் என்னுடைய பையன் அப்படின்றத நிரூபிச்சுட்டடா, அது மட்டும் இல்லாம நீ செஞ்ச தப்புக்கு கண்டிப்பா ஜெயிலுக்கு போக மாட்ட, அந்த பழியை நான் ஏத்துக்கிறேன்டான்னு சொல்லிட்டு பட்டுன்னு போன் எடுத்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனை போட்டு இந்த மாதிரி அவரோட பொண்டாட்டியை போட்டு தள்ளிட்டதா ஸ்டீஃபனோட அப்பாவே ஸ்டேட்மெண்ட் சொல்றாரு. அது மட்டும் இல்லாம பிரஸ் மீடியாக்கெல்லாம் போனை போட்டு ஒரு மாவீரன் வந்து அவனோட பொண்டாட்டியை கொண்டுட்டான்னு ஹெட்லைன்ஸ்ல போடுங்க அப்படின்னு சொல்ல போன் கட் ஆயிருதுங்க. என்னடா பேச போனை கட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு, டே மவனே ஒரே ஒரு தம்மு வாங்கி தரையா அப்படின்ற மாதிரி கேட்க, இல்ல நம்ம ரெண்டு பேரும் தம் அடிக்கிறதுக்காக வெளியில போயிட்டா போலீஸ்காரங்க வரும்போது நான் இங்க இருக்கல, ஆனா அர்ஜென்ட்டா ஒண்ணுக்கு வேற வருதே, நான் ஒண்ணு கடிக்க போகணுமே அப்படின்னு சொல்லிட்டு, சரி இவன் மேலேயே அடிச்சு விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா டெட் பாடி மேல ஒண்ணு கடிக்கிறதுக்காக போறாருங்க. அப்போ பட்டுன்னு ஸ்டீஃபனுக்கு கோவம் வந்து அவங்க அப்பா புடிச்சு இழுத்து போட்டு அவங்க அப்பா கழுத்தெடுத்து கொண்டுறாரு. ஆக மொத்தம் ஸ்டீஃபனோடைய அம்மாவையும் அப்பாவையும் போட்டு தள்ளினது ஸ்டீஃபன் அப்படின்றது தெரிய வருது. ஸோ இது நாள் வரைக்கும் ஸ்டீஃபனோடைய அம்மாவை அவங்க அப்பா கொலை பண்ணாரு, அவங்க அப்பாவை ஸ்டீஃபன் கொலை பண்ணிட்டான், பட் சூசைட் அப்படின்ற மாதிரி கேஸை க்ளோஸ் பண்ணி இருந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சு. இப்பதான் இந்த அதிர்ச்சியே உங்களுக்கு தெரிய வருதுங்க. சீமா என்ன நினைச்சாங்கன்னா, இவங்க கிட்ட கேட்கப்பட்ட கேள்வியில ஆப்ஷன் ஏ இல்லாட்டி ஆப்ஷன் பி ரெண்டுல ஏதோ ஒரு பதில தான் சொல்லுவான், அதை வச்சு ஃபர்தரா இன்வெஸ்டிகேஷன் பண்ணலாம்னு நினைச்சாங்க. ஆனா இவன் சம்பந்தமே இல்லாம ஒரு ட்விஸ்ட்டை வச்சு ஆப்ஷன் சின்ற ஆன்சரை பண்ணியிருக்கான். இப்போ மைக்கேல் இன்னொரு இன்ஃபர்மேஷனை சொல்றாருங்க. ஆக்சுவலா இந்த ஸ்டீஃபன் அவங்க அம்மா அப்பாவை கொலை பண்ணிட்டு ஒரு வருஷம் சென்னையில ஒரு அபார்ட்மெண்ட்ல வாழ்ந்துட்டு இருந்திருக்கான் அப்படின்றது தெரிய வந்திருக்கு.
அந்த அபார்ட்மெண்ட்ல ஸ்டீஃபன் மட்டும் தனியா வாழல, ஸ்டீஃபன் கூட ஒரு பொண்ணு இருந்திருக்கா அப்படின்றது தெரிய வந்திருக்கு. பட் அந்த பொண்ணை பத்தின இன்ஃபர்மேஷன் பெருசா தெரியல. பட் சீமா வந்து ஸ்டீஃபனோட வீட்டை ஆய்வு செய்யும் போது இவங்களுக்கு ஒரு ஃபீமேல் பயன்படுத்தக்கூடிய ஒரு சர்ச் பேண்ட் ஒன்று கிடைச்சிருந்திருக்கும். அந்த பேண்ட்ல பாத்தீங்கன்னா சர்ச்சோட பேரும் மென்ஷன் ஆயிருக்கும். அந்த சர்ச் தொண்டாமுத்தூர்ல இருக்கக்கூடிய ஒரு சர்ச் அப்படின்றத இவங்க தெரிஞ்சுக்கிறாங்க. ஸோ அந்த சர்ச்சில் போயிட்டு விசாரணை பண்ணோம்னா அவன் கூட இருந்த அந்த பொண்ணு யாரு அப்படின்றது நமக்கு தெரிய வரும் அப்படின்னு இவங்க இன்வெஸ்டிகேஷனை தொடங்குறாங்க. அந்த சர்ச் ஃபாதர் என்ன சொல்றாரு அப்படின்னா, 2 மாசத்துக்கு முன்னாடி சர்ச்சில் ஒரு ப்ரோக்ராம் ஒன்று ஆர்கனைஸ் பண்ணியிருந்தோம். அந்த ப்ரோக்ராமுக்கு வந்தவங்களுக்கெல்லாம் நாங்கள் பேண்டு கொடுத்தோம். ஸோ அந்த பேண்டு தான் இது அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சரி, அந்த ப்ரோக்ராமுக்கு வந்தவங்களோட லிஸ்ட்டை எங்களுக்கு தர முடியுமா அப்படின்னு கேட்டு அந்த லிஸ்ட்டை வாங்கிக்கிறாங்க. ஆல்மோஸ்ட் ஒரு 158 பெண்கள் வந்து வந்திருக்காங்கன்றது தெரிய வந்திருக்குதுங்க. இப்போ மைக்கேல் என்ன சொல்றாருன்னா, அந்த அபார்ட்மெண்ட்ல தங்கியிருந்த பொண்ணு வந்து ஸ்டீஃபனோட ஏஜ் கேட்டகரியில் இருக்கக்கூடிய பொண்ணு அப்படின்னு சொல்லியிருந்தாரு. 22 to 25 வயசு பொண்ணுங்களுடைய பேரை மட்டும் வச்சுட்டு மற்ற பேருங்களை எல்லாம் டெலிட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல 72 பொண்ணுங்களுடைய பேர் வருதுங்க. அப்ப அந்த 72 பொண்ணுங்கள்ல ஒரு பொண்ணு தான் இந்த பேண்டுக்கு சொந்தக்காரி. சோ அது யாரு அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும்னு முடிவெடுக்கிறாங்க. இன்னொரு பக்கம் இந்த சீமா ஸ்டீஃபனை உட்கார வச்சு, சென்னையில ஒரு வருஷம் நீங்க வாழ்ந்ததா கேள்விப்பட்டோம், சென்னையில நீங்க மட்டும் தான் தனியா வாழ்ந்தீங்களா அப்படின்னு கேட்க ஆமா அப்படின்னு போய் சொல்றான். சென்னையில ஸ்டீஃபன் எங்க வாழ்ந்தான், எப்படி வாழ்ந்தான் அப்படின்னு அடுத்தடுத்த கேள்விகளை சீமா முன்வைக்கும் போது இந்த ஸ்டீஃபன் அப்படியே பதற ஆரம்பிக்கிறான். சென்னை அப்படின்ற கொஸ்டினை கேட்டாலே இவன் பதறான். இன்னைக்கு போதுங்க, நான் நாளைக்கு பதில் சொல்றேன் அப்படின்னு அவாய்ட் பண்றான். உடனடியா சீமா பாத்தீங்கன்னா மைக்கேலுக்கு போனை போட்டு, சென்னையில ஏதோ ஒரு சம்பவம் நடந்திருக்குன்னு நினைக்கிறேன், ஏன்னா சென்னை அப்படின்ற பேரை சொன்னாலே இவன் பயப்படுறான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப மைக்கேல் என்ன பண்றாருன்னா, சர்ச் ஃபாதரை மீட் பண்ணி இந்த லிஸ்ட்ல இருக்கக்கூடிய 72 பொண்ணுங்களை சர்ச்சுக்கு வரவைங்க ஃபாதர் அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் வர வைக்க முடியாது அப்படின்ற மாதிரி ஆரம்பத்தில் சொல்லிடுறாரு. தயவு செஞ்சு சொன்னா புரிஞ்சுக்கோங்க ஃபாதர், அவன் 9 பெண்களை கொலை பண்ணியிருக்கான். இதுக்கு முன்னாடி அவன் எத்தனை பேர்த்த கொலை பண்ணி வச்சிருக்கான்னு தெரியல. ஸோ நாங்கள் தேடிட்டு இருக்கக்கூடிய அந்த பொண்ணு கிடைச்சா மட்டும்தான் அவனை பத்தின இன்ஃபர்மேஷன் கிடைக்கும் அப்படின்னு சொல்ல, சரின்னு இந்த ஃபாதரும் கேட்கிறாருங்க. நினைச்ச மாதிரியே அந்த 72 பெண்களையும் பார்த்தீங்கன்னா இந்த சர்ச்சில் ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபாதர் இன்வைட் பண்றாரு. அந்த லிஸ்ட்ல இருக்கக்கூடிய எல்லா பொண்ணுங்களோட டீட்டெயில்ஸுமே ஒரு பக்கம் போலீஸ்காரங்க கலெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஸோ இந்த ஃபங்க்ஷனை முடிச்சுட்டு எல்லா பொண்ணுங்களும் அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுறாங்க. இப்போ மைக்கேல் ஒரு மாதிரி அப்செட்டா உட்காந்துக்கிட்டு இருப்பாரு. சீமா வந்து என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது, ஆக்சுவலா அந்த 72 பேர்த்துல ஒரு 14 பேர்த்த வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ண முடியல, ஏன்னா அவங்க சர்ச்சுக்கு வரல. எப்படியாவது அந்த பொண்ணு கிடைச்சிருவான்னு பார்த்தா இப்படி ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்ல, சீமா அவங்க கிட்ட இருக்கக்கூடிய லிஸ்ட்டையும் அதே சமயம் சர்ச்சில் இருந்து கொடுத்த லிஸ்ட்லையும் செக் பண்ணி பார்க்கும்போது ஒரு பொண்ணு வந்து இன்ஃபர்மேஷனே இல்லாம இருக்குன்றது தெரிய வருது. அதாவது ஒரு பொண்ணு சர்ச்சுக்கு வராமையே வந்துட்டு தான் டிக் பண்ணி வச்சிருக்காங்கன்றத கண்டுபிடிக்கிறாங்க. உடனடியே யார் அந்த பொண்ணு அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்த்தா மேரி ஜான் அப்படின்ற பேர் போட்டிருக்குங்க. ஆக்சுவலா இது வரைக்கும் அவங்க கலெக்ட் பண்ண அட்ரஸ் டீட்டெயில் இருக்கக்கூடிய பொண்ணுங்களை எல்லாம் கம்ப்ளீட்டா விசாரணை பண்ணிட்டாங்க. எந்த ஒரு லீடும் கிடைக்கல இந்த கேஸ் சம்பந்தமா. ஆனா அந்த மேரி ஜான் அப்படின்ற அந்த பொண்ணு மட்டும் மிஸ் ஆயிருக்கு. அதனால அந்த பொண்ணை பத்தின டீட்டெயில்ஸை கலெக்ட் பண்ணலான்ட்டு இவர் கிளம்புறாரு. அந்த நேரம் பார்த்து ஜெயில இருந்து தகவலுங்க, இந்த ஸ்டீஃபன் வந்து சூசைட் அட்டன் பண்ணியிருக்கான் அப்படின்ட்டு. அப்ப சீமா சொல்றாங்க, ஸ்டீஃபன் வந்து சூசைட் பண்ணக்கூடிய மனநிலையிலலாம் கிடையாது, வெளியில இருந்து யாரோ ஒருத்தங்க இதை பிளான் பண்ணியிருக்காங்க. மேபி நம்ம தேடிட்டு இருக்கக்கூடிய அந்த மேரி ஜான் அப்படின்ற பொண்ணு கூட இதை பண்ணியிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி இவங்க இன்வெஸ்டிகேஷன் பண்றாங்க. இப்போ அந்த சர்ச்சில் மேரி ஜான் அப்படின்ற அந்த பொண்ணை பத்தி விசாரிக்கும் போது அப்பதான் தெரிய வருது, ஆக்சுவலா அந்த பொண்ணு வந்து வந்திருக்கா, அவ வந்து மெயின் ஸ்டேஜ்ல இருந்ததுனால அவளை பெருசா யாரும் கவனிக்கல அப்படின்றது தெரிய வந்திருக்கு. சரி, அந்த மேரி ஜான் அப்படின்றவங்க இப்போ எங்க அப்படின்னு சொல்லி கேட்க அங்க இருக்கிறவங்க டீடைல்ஸ் கொடுக்குறாங்க. உடனடியா நம்ம மைக்கேல் பாத்தீங்கன்னா அந்த மேரி ஜான் அப்படின்ற பொண்ணை மீட் பண்றாருங்க. இப்போ அந்த மேரி ஜான் அப்படின்ற பொண்ணை கஸ்டடியில் எடுத்து விசாரணை பண்றாங்க. அப்பதான் இந்த மேரி ஜான் யார் அப்படின்றதே நமக்கு தெரிய வருதுங்க. படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஆடிஷனுக்காக நிறைய பொண்ணுங்க வந்தாங்க. அதுல ஒரே ஒரு பொண்ணு மட்டும், நான் சின்ன வயசுல இருந்து அந்த காதலை நான் பார்த்தவன், உடனே எப்படி அவனுக்கு துரோகம் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி டயலாக்க நான் யோசிச்சு வேற மாதிரி பண்றேன் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா, அந்த பொண்ணு தான். அந்த பொண்ணு என்ன சொல்றா அப்படின்னா, ஆக்சுவலா நான் இந்நேரம் செத்துருக்க வேண்டியது, நான் வந்து மறுவாழ்வு தான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறேன், அவனுடைய 10வது விக்டம் தான் நானு அப்படின்ற மாதிரி சொல்றா. என்னமா சொல்ற அப்படின்னு கேட்டா, அந்த ஆடிஷன் அட்டன் பண்றதுக்காக போன 9 பெண்களை தான் இந்த ஸ்டீஃபன் கொலை பண்ணி வச்சிருந்திருக்கான். அந்த 9 பெண்களுமே பாத்தீங்கன்னா இவன் சொன்ன சிச்சுவேஷனுக்கு அவனை போட்டு தள்ளுற மாதிரியும் இல்ல அவன் கிட்ட இருந்து பிரிஞ்சு வர மாதிரியும் தான் நடிச்சிருந்திருக்காங்க. ஆனா இந்த மேரி ஜான் மட்டும் அவனுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி நடிச்சிருந்திருக்காங்க, அவன் கூடயே இருக்கிற மாதிரியும் அவனை லவ் பண்ற மாதிரியும் நடிச்சிருந்திருக்காங்க. அதனால இந்த ஸ்டீஃபனுக்கு மேரி ஜானை பிடிச்சு போயிடுச்சுங்க. மேரி ஜான் கிட்ட அவன் ஓப்பனா எல்லா உண்மையும் சொல்லிட்டான், இந்த மாதிரி 9 பெண்களை கொன்னுட்டேன், உன்னையும் கொல்றதா இருந்தது, ஆனா நீ வந்து காதல்னா என்ன அப்படின்றத காமிச்சிட்ட, உன்னை கொல்ல போறது கிடையாது, நீ வந்து என்னை பார்த்து பயப்படாத, நான் சரண்டர் ஆகலாம் அப்படின்னு முடிவெடுத்துட்டேன், சரண்டர் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு வாட்டி உன்னை நான் மீட் பண்ணணும்னு நினைக்கிறேன், நாளைக்கு சர்ச்சுக்கு வா, நம்ம 2 பேரும் மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச்சுக்கு போயிருந்திருக்காங்க. சர்ச்சில் தூரத்துல இருந்து இந்த ஸ்டீஃபன் வந்து மேரி ஜானை பார்த்துட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்பிட்டாருங்க. சொன்ன மாதிரியே போய் சரண்டரும் ஆயிட்டாரு. இப்ப மேரி ஜான் கிட்ட சீமாவும் மைக்கேலும் கொஸ்டின்ஸை முன் வைக்கிறாங்க. இந்த மாதிரி ஒருத்தன் சுத்திக்கிட்டு இருக்கான்ற விஷயத்த நீங்க ஏன் முன்னாடியே வந்து சொல்லல அப்படின்னு கேட்கும்போது,
எனக்கே அப்பதான் தெரிஞ்சது. சொன்னோனே அவன் போய் சரண்டர் ஆயிட்டான், இதுல என்னுடைய பங்கு என்ன இருக்க போகுது, அதனாலதான் நான் விட்டுட்டேன் அப்படின்ற மாதிரி மேரி ஜான் சொல்றாங்க. இப்போ இந்த மேரி ஜானுடைய போட்டோவை சென்னையில் இருக்கக்கூடிய அந்த செக்யூரிட்டி கிட்ட காமிச்சு இந்த பொண்ணு தான் வந்து ஸ்டீஃபன் கூட வாழ்ந்துட்டு இருந்த பொண்ணான்னு கேட்டதுக்கு அவர் இந்த பொண்ணு இல்லைன்றுவாரு. ஸோ இதன் மூலமா சென்னையில் இவர் கூட வாழ்ந்துட்டு இருந்த பொண்ணு யாரு அப்படின்றது இன்னுமே மர்மமா இருக்குதுங்க. சரி, ஸ்டீஃபனை பத்தி உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஏதாவது தெரியுமா அப்படின்ற மாதிரி கேட்க கிருத்திகா அப்படின்ற அந்த பொண்ணு மட்டும் அவனுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற மாதிரி தெரிய வந்ததுன்னு இவங்க சொல்றாங்க. சரி, அன்னைக்கு என்ன சீனா அவங்கள நடிக்க சொன்னா ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்க இவங்க அந்த சீனை பத்தி எக்ஸ்பிளைன் பண்றாங்க. இப்போ இந்த மேரி ஜானை கூப்பிட்டுட்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்கிற ஸ்டீஃபனை மீட் பண்றதுக்காக போறாங்க. அப்போ ஸ்டீஃபன் பாத்தீங்கன்னா அழுவ ஆரம்பிக்கிறாரு. ஸோ கீர்த்தனா அப்படின்ற ஒரு பொண்ணு, கீர்த்தனாவா கிருத்திகாவா கன்ஃபியூஸ் பண்றேன்னு நினைக்கிறேன், சரி ஏதோ ஒரு பேர் வச்சுக்கோங்க, அந்த பொண்ணு யாரு அப்படின்னு கேட்க ஸ்டீஃபன் அழுவ ஆரம்பிக்கிறாரு, கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாருங்க. அந்த கீர்த்தனான்ற பொண்ணு வேற யாரும் கிடையாதுங்க, சின்ன வயசுல இருந்தே இவன் கூட விளையாடிட்டு இருந்த பொண்ணு தான். நம்ம பார்த்தலையா பார்க்ல சின்ன வயசா இருக்கும்போது அந்த பப்பி கூட விளையாடிட்டு இருப்பாங்களே, அந்த டைம்ல இருந்தே பாத்தீங்கன்னா ஸ்டீஃபன் அந்த பொண்ணுக்கு நல்லா தெரியும். நாளடைவில் இவங்க ரெண்டு பேருக்குள்ள காதல் உருவாகுது. அந்த காதல் கல்யாணத்துல வந்து நிக்குதுங்க. ஸோ இவங்க ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா கல்யாணம் பண்ணிக்கிட்டு சென்னைக்கு போயிருந்திருக்காங்க. சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு அபார்ட்மெண்ட்ல தங்கி வாழ்க்கையை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு முடிவெடுத்திருந்திருக்காங்க. ஸோ வாழ்க்கையை தொடங்குறதுக்கு முன்னாடியே வாழ்க்கை முடிவுக்கு வந்துருச்சு அப்படின்ற ஒரு கதையை ஸ்டீஃபன் சொல்றாருங்க. ஆக்சுவலா புது வீட்டுக்கு போயிட்டு அவங்க அம்மா அப்பா போட்டோவை இவர் ஃப்ரேம் பண்ணி மாட்டுவாருங்க. அப்படி மாட்டும் போது போட்டோல இருக்கக்கூடிய அவங்க அப்பா இவர்கிட்ட பேசுற மாதிரி தோணும். என்னப்பா அம்மா போட்டோக்கு ஈக்குவலா என்னோட போட்டோ மாட்டி வச்சிருக்க, ஒரு இன்ச்சு மேல தூக்கி ஏத்தி மாட்டு, எப்போதுமே அம்மா எனக்கு கீழே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்ற மாதிரி. உடனே அம்மா பேச ஆரம்பிச்சிருவாங்க, அவன் எப்போதுமே எனக்கு அடிமையா தான் இருக்கணும், நீ என்னோட போட்டோ மேல மாட்டு அப்படின்ட்டு. அதுக்கு அவங்க அப்பா ஃப்ரேம்ல இருக்கக்கூடிய அந்த கேரக்டர் ஒத்துக்க மாட்டேது. டே, உன்னையெல்லாம் ஃப்ரேம் பண்ணி மாட்டினதே பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவும் அப்பாவும் அந்த போட்டோ ஃப்ரேம்லயே சண்டை போட்டுக்கிற மாதிரியான உணர்வுகள்லாம் இவருக்கு தோண ஆரம்பிச்சிருந்துருக்குதுங்க. அந்த ஒரு மூமெண்ட்ல தான் இவர் சைக்காலஜிக்கலா அஃபெக்ட் ஆயிருந்திருக்காருங்க. அதுக்கப்புறம் ராத்திரி தன்னுடைய கேர்ள் ஃப்ரெண்ட் வீட்டுக்கு வந்த உடனே மடியில போய் படுத்துட்டு உளறிக்கிட்டு இருப்பாருங்க. அப்படி உளறிக்கிட்டு இருக்கும்போதே உண்மையை சொல்லிடுவாரு. ஆக்சுவலா அவங்க அப்பா அவங்க அம்மாவை கொண்டுட்டு அவங்க அப்பா சூசைட் பண்ணி இறந்து போக கிடையாது, அப்பா அம்மா ரெண்டு பேர்த்தையுமே இவர் தான் கொன்னாரு அப்படின்றத சொல்லிடுறாருங்க. சொல்லிட்டு அவரோட மனசுக்குள்ள இருக்கக்கூடிய கதாபாத்திரம், அதுவும் ரகுடான கதாபாத்திரம், நீனோட அவனோட கேர்ள் ஃப்ரெண்டு கிட்ட உண்மையை சொல்லிட்ட, அவ பாட்டுக்கு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல போட்டு கொடுத்துட்டானா உன்னோட நிலைமை என்ன ஆகுறது, நீ இதை சொல்லியிருக்கவே கூடாதுடா அப்படின்ற மாதிரி தனக்கு தானே பேசிக்கிறாரு. அதுக்கப்புறம் நான் சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன் அப்படின்ற மாதிரி இவரு மாத்திடுறாருங்க. அதான பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு கீர்த்தனாவும் அதை கேஷுவலாக எடுத்துக்கிறாங்க. அடுத்த நாள் காலையில் கீர்த்தனா அங்கே உட்காந்து வேலை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. இந்த ஸ்டீஃபன் அப்படியே ஒளிஞ்சிருந்து பார்த்துக்கிட்டே இருப்பாரு. தன்னோட கேர்ள் ஃப்ரெண்டு மேலே டவுட் வருது, ஒரு வேலை போட்டு கொடுத்துட்டானா என்ன ஆகுது அப்படின்ட்டு. தன்னோட கேர்ள் ஃப்ரெண்டு கிட்ட ஒரு 10 நாள் லீவ் போடுறியா, நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்ல கீர்த்தனாவும் சரின்னு கேட்டு ஒரு 10 நாள் இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா டைம் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்பப்போ டவுட் வரும், அப்படி நார்மலாக லைஃப் போக ஆரம்பிக்குது. 10 நாள் லீவ் முடிச்சுட்டு கீர்த்தனா வேலைக்கு கிளம்புறேன்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. எங்கே கிளம்பிட்டு அப்படின்னு கேட்கும்போது நான் ஒர்க்குக்கு போகணும், லீவ் முடிஞ்சிருச்சு, ஆஃபீஸில் வேற 10 days லீவ் போட்டதுனால நிறைய பிரஷர் அப்படின்னு சொல்ல சரின்னு இவரும் கேட்டுக்கிறாருங்க. அதுக்கப்புறம் கீர்த்தனா கேப் கிட்ட போக நானே உன்னை கொண்டு போய் டிராப் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆஃபீஸில் கொண்டு போய் டிராப் பண்ணிட்டு அங்கேயே நின்று கீர்த்தனா பார்த்துக்கிட்டு இருப்பாருங்க. இவ எங்க போறா என்ன பண்றான்றதை தொடர்ந்து வாட்ச் பண்ண ஆரம்பிக்கிறாரு. மறுபடியும் சைக்காலஜிக்கலா ரொம்ப அஃபெக்ட் ஆகுறாருங்க. எங்க ஏதாவது ஸ்பேஸ் கிடைச்சா இவ போலீஸ் ஸ்டேஷன்ல போய் போட்டு கொடுத்துருவாளோ அப்படின்னு சொல்லிட்டு பயந்து பயந்து கீர்த்தனாக்கு தெரியாம ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஆனா கீர்த்தனா ரொம்ப கேஷுவலா வேலைக்கு போயிட்டு வந்துகிட்டு இருப்பாங்க. ஒரு நாள் பாத்தீங்கன்னா கீர்த்தனா இவர் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறத கவனிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் தொடர்ந்து கவனிக்க ஆரம்பிப்பாங்க. அப்பதான் தெரிய வருது இவர் டெய்லி வந்துட்டு ஃபாலோ பண்ணிட்டு இருக்காரு, வாட்ச் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்ட்டு. ராத்திரி நேரம் கீர்த்தனா தூங்குற மாதிரி நடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ இவர் தனக்குத்தானே அவரோடக்குள்ள இருக்கக்கூடிய கேரக்டர் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்றது கீர்த்தனாக்கு தெரிய வருது. நீ ஏன்டா உண்மையை சொன்ன, நீ உண்மையை சொல்லியிருக்க கூடாது, இவ பாரு எப்ப வேணாலும் உன்னை போட்டு கொடுத்துருவா அப்படின்ற மாதிரி தனக்குத்தானே பேசிக்கிட்டு இருப்பாரு. ஸோ இதன் மூலமா ஸ்டீஃபனுக்கு என்னமோ ஆயிடுச்சு அப்படின்றது கீர்த்தனாக்கு தெரிய வருது. அதுக்கப்புறம் கீர்த்தனா டைரக்டா ஸ்டீஃபன் கிட்ட வந்து பேசிடுவாங்க. நானும் எவ்வளவோ ட்ரை பண்ணேன், என்னால முடியல, தயவு செஞ்சு ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு என்னன்னு பாத்திரலாம் அப்படிங்கும் போது இந்த ஸ்டீஃபன் சரின்னு கேட்டுப்பாரு. ஆனா கொஞ்ச நேரத்திலேயே அவருக்குள்ள இருக்கக்கூடிய கேரக்டர் அவனை பைத்தியம் சொல்றா, நீ பாட்டுக்கு அக்செப்ட் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி இவரை ட்ரிகர் பண்ணிக்கிட்டு இருக்குங்க. அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலில் போய் உட்காருவாங்க. இந்த ஹாஸ்பிட்டல்லாம் வேண்டாமே, என்ன பைத்தியம் நினைக்கிறியா அப்படின்ற மாதிரி கேட்க அப்படியெல்லாம் இல்லை, ஒரு ஜென்ரல் செக்அப் தான் அப்படின்ற மாதிரி ஸ்டீஃபன் கிட்ட கீர்த்தனா சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் அங்கிருந்து ஓடிடுவாரு. ரொம்ப எமோஷனலாக இவங்க ரெண்டு பேரும் பாண்ட் ஆவாங்க. மறுபடியும் எல்லாம் சமாதானப்பட்டுட்டு ஹாப்பியாக வாழலாம் அப்படின்னு நினைப்பாங்க. பட் கீர்த்தனால வாழ முடியலங்க. ஏன்னா இவர் ரொம்பவே சைக்காலஜிக்கலாக அஃபெக்ட் ஆகிருக்கிறாரு. ஒரு நாள் ராத்திரி நான் போய் என்னோட பாட்டி வீட்டில் ஒரு 2 நாள் ஸ்டே பண்ணிட்டு வந்துடுறேன்டா, எனக்கு ஒரு கேப் வேணும் அப்படின்ற மாதிரி சொல்ல அங்கே போய் என்ன பண்ண போற அப்படின்னு கேட்க என்ன பண்ணுவேன், சும்மா தான் இருப்பேன் அப்படிங்கும்போது ஒன்றுமே பண்ணாமல் இருப்பியா, உண்மையை சொல்லு, நீ என்ன பிளான்ல இருக்க, என்னை போட்டு கொடுக்க தானே போற அப்படிங்கும்போது அப்படி இல்லடா அப்படின்னு திரும்ப திரும்ப கீர்த்தனா சொன்னாலும் இல்லை நீ உண்மையை ஒத்துக்கோ நான் விட்டுறேன், உண்மையை ஒத்துக்கோ விட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிருந்திருக்கிறாருங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே உண்மையை ஒத்துக்கிட்டா விட்டுருவியா அப்படின்னு கீர்த்தனா கேட்க கரெக்டாக அந்த வழியாக
ஆம்புலன்ஸ் போற சத்தம் கேட்குங்க, நீ போலீஸ்ல இன்ஃபார்ம் பண்ணிட்டு தானே, என்னை பிடிக்கிறதுக்காக தானே ஆளுங்க வராங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்தி எடுத்துட்டு வந்து கொஞ்சம் கூட யோசிக்காம கீர்த்தனாவை குத்தி கொலை பண்ணிடுவாருங்க. செத்து போனதுக்கு அப்புறம் வாங்கடா வாங்கடா வந்து என்ன அரெஸ்ட் பண்ணுங்கடா அப்படின்ற மாதிரி கத்த அப்பதான் தெரிய வருது அந்த வழியா ஆம்புலன்ஸ் போயிருக்கு அப்படின்ட்டு. அவசரப்பட்டு காதலியை சந்தேகப்பட்டு காதலியை கொன்னுட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா அழுவ ஆரம்பிச்சிருந்திருக்கிறாருங்க. அப்பதான் கீர்த்தனோடைய காதல்னா என்ன அப்படின்றதே அவருக்கு தெரிய வந்திருக்குது. எல்லார் மாதிரியும் நானும் ஒரு அமைதியான வாழ்க்கையை வாழ்ந்திருக்க வேண்டியது எல்லாம் கைமீறி போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல்ல அழுவுறாருங்க. இப்போ இந்த வழக்கு கோர்ட்டுக்கு வருது. ஃபாரன்சிக் சைக்காட்டிஸ்டான சீமாவை கவுன்ல ஏத்தி ஜட்ஜ் கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாரு. ஸ்டீஃபனுக்கு மேலும் கவுன்சிலிங் தேவைப்படுதா இல்ல போதுமா அப்படின்ட்டு. போதுன்னு சீமா சொல்லிடுறாங்க. அவர் செஞ்ச குற்றத்தை ஒத்துக்கிறாரா, அதுக்கு வருத்தப்படுறாரா அப்படின்னு கேட்கும்போது சீமா ஆமா அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் ஜட்ஜி இந்த வழக்குடைய ஜட்ஜ்மெண்ட்டை சொல்றாங்க. குற்றவாளி தான் செஞ்ச தப்பை ஒத்துக்கிட்டு வருந்தி சரண்டர் ஆனதுனாலையும் அவன் குற்றம் செய்யும் போது கரெக்டான மனநிலையில இல்லாதனாலையும் அவனுக்கு இரட்டை ஆயுள் தண்டனை தரும் அப்படின்ற மாதிரி சொல்லி கோர்ட்ல வந்து தீர்ப்பு வழங்கிடுறாங்க. பட் இவனுக்கு தூக்கு தண்டனை கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே எதிர்பார்த்தாங்க. பட் ஏமாற்றம் தான். இப்போ இந்த ஸ்டீஃபனை கோர்ட்டுக்குள்ள இருந்து வெளியில கூட்டிட்டு வராங்க. கிரௌட் எல்லாம் ஃபார்ம் ஆயிருது. ஸ்டீஃபனை அடிச்சு கொள்றதுக்கு முயற்சி பண்றாங்க. போலீஸ் பாதுகாப்போட அங்க இருக்கக்கூடிய வண்டியிலேயே ஏத்துறாங்க. இப்போ நம்ம கிட்ட ஒரு சின்ன விஷுவலை நம்ம கிட்ட காட்டுறாங்க. ஒரு படம் வந்து கம்ப்ளீட் ஆகும்போது சுபம் அப்படின்னு போடுவாங்க இல்லையா, இந்த ஸ்டீஃபன் பாத்தீங்கன்னா தன்னுடைய அம்மா அப்பா பக்கத்துல போய் உட்காந்து சுபம் அப்படின்னு இந்த படத்தை முடிக்கிற மாதிரி காட்டுறாங்க. பட் படம் இன்னும் முடியலங்க. இந்த படத்தோட ஏகப்பட்ட ட்விஸ்ட்டுங்களை இப்பதான் கைஸ் ரிவீலே பண்றாங்க. இப்போ அந்த போலீஸ் வண்டிக்குள்ள உட்காந்துக்கிட்டு இருக்கும்போது ஆப்போசிட்ல இறந்து போன அவங்க அம்மா அப்பா அதுக்கப்புறம் கேர்ள் ஃப்ரெண்டான கீர்த்தனா, இந்த பக்கம் இவரால கொல்லப்பட்ட 9 பெண்களும் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. ஏண்டா சின்ன வயசுல அந்த பப்பியை கொன்னது நீதானே அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்க இந்த ஸ்டீஃபன் அப்படியே தயங்குறாரு. அப்போதான் ஒரு விஷுவலை நம்ம கிட்ட காட்டுறாங்க. ஆக்சுவலா பார்க்ல இருந்து இவன் ஒரு பப்பியை தூக்கிட்டு வருவான் இல்லையா, அந்த பப்பியை வளர்க்குறேன்னு சொல்லி தான் கூப்பிட்டு வருவான். அதுக்கப்புறம் அந்த பப்பியை கொல்லணும்னு இவனுக்கு தோணி இருக்குது, கொன்னுட்டாங்க. ஆனா போலீஸ்ல கதை சொல்லும் போது அவங்க அப்பா தான் இதை கொன்னாரு அப்படின்ற மாதிரி சொல்லி வச்சிருந்திருக்கான். ரெண்டாவது இந்த எஸ்ஐயோட பொண்ணை வந்து வீடியோ எடுத்து இன்டர்நெட்ல போட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவை தூக்கிட்டு போய் பொலவலன்னு பொழந்தாங்களே, உண்மையிலேயே அந்த பொண்ணுங்க ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணக்கூடிய ரூம்ல கேமரா வச்சது வேற யாரும் கிடையாது, இந்த ஸ்டீஃபன் தான். அவங்க அப்பா தான் குற்றவாளி அப்படின்னு சொல்லி போலீஸ்காரங்க தூக்கிட்டு போய் தர்ம கொடுத்திருந்திருக்காங்க. ஸ்டீஃபனோட அப்பா சொல்றாரு, எனக்கு தெரிஞ்சு நான் பண்ணது 2 தப்பு தான். ஒன்னு, உன் மேல அளவுக்கு அதிகமா பாச வச்சது. ரெண்டாவது, என்னால அத்லெட்ல ஜாயின் பண்ண முடியலன்னு குடிக்க ஆரம்பிச்சது அப்படின்றாருங்க. ஸ்டீஃபனோட கதைப்படி அவங்க அப்பா டார்ச்சர் பண்ணக்கூடிய ஆளெல்லாம் கிடையாதுங்க. அது மட்டும் இல்லாம அவங்க அம்மாவை கொலை பண்ணதற்கான ரீசனே வேறங்க. இந்த ஸ்டீஃபனுக்கு கொலை பண்ணணும்ன்ற உணர்வு இருந்துகிட்டே இருந்திருக்குது. ரோட்ல போற நாய் பூனை அதை எல்லாத்தையும் புடிச்சு கொன்னுகிட்டு இருந்திருக்கான். இதை கவனிச்ச ஸ்டீஃபனோட அம்மா தட்டி கேட்டு இருந்திருக்காங்க. அதுல கடுப்பாய் அவங்க அம்மாவையே கொலை பண்ணியிருக்கான். அவங்க அம்மாவை கொலை பண்ணதுக்கு அப்புறம் இவனுக்கு இன்னும் கொலை பண்ணணுன்ற வெறி வந்திருக்குது. அவங்க அப்பாவை மிரட்டி போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ணி ஸ்டேட்மெண்ட் கொடுக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்க அப்பாவையும் கொன்னுட்டாங்க. பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு இருக்கிற அந்த 9 பெண்கள், நாங்க என்னடா தப்பு பண்ணோம், எங்களை எதுக்கு ஆடா கொலை பண்ண அப்படின்னு கேட்டதுக்கு ஒரு விளக்கம் கொடுக்குறான் பாருங்க. ஸ்டீஃபன் மேல கீர்த்தனா அளவு கடந்த அன்பை வச்சிருக்காங்க அப்படின்றத புரிஞ்சுக்காம தெரியாதனமா கீர்த்தனாவை அவன் கொலை பண்ணிட்டான். அதுக்கப்புறம் கீர்த்தனாவுடைய காதலை இவன் தேட ஆரம்பிச்சிருந்திருக்கான். அப்ப ஆடிஷன் எடுக்கும்போது எல்லா பொண்ணுங்களும் இவனுக்கு எகெயின்ஸ்டா பதில் சொல்லும்போது ஒரே ஒரு பொண்ணு மட்டும்தான் பாசிட்டிவா பதில் சொல்லியிருந்திருக்கு. சின்ன வயசுல இருந்து நான் உன் கூடயே இருந்திருக்கேன், உன்னை நல்லாவே தெரியும், உன்னை எப்படி நான் போய் போலீஸ் ஸ்டேஷன்ல போட்டு கொடுப்பேன், நான் யோசிப்பேன் அப்படின்னு சொல்லி இருந்திருக்கு. அந்த பொண்ணை மட்டும் விட்டுட்டு மீதி இருக்கிற எல்லா பொண்ணுங்களையும் கொடூரமா கொலை பண்ணியிருந்திருக்கிறான் இந்த ஸ்டீஃபன். அது மட்டும் இல்லாமல் அந்த மேரி ஜான் அப்படின்ற அந்த பொண்ணை விட்டு வச்சதுலேயும் ஒரு கணக்கு இருக்குதுங்க. அது என்ன கணக்கு அப்படின்னா, ஒரு வேளை அப்போவே இவன் போலீஸில் மாட்டியிருந்தான்னா என்கவுண்டரே பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த அளவுக்கு இவன் மேலே போலீஸ்க்கு காண்ட் இருந்தது. ஆனால் மேரி ஜானை கொல்லாமல் வெளியில் விட்டு இவனே வாண்டடாக போலீஸ் ஸ்டேஷனில் போய் சரண்டர் ஆகி தன்னுடைய அம்மா அப்பா 2 பேர்த்தோட கேரக்டரும் ஒரு டாக்ஸிக்கான கேரக்டர்னு டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்கள நம்ப வச்சு அவன் சைக்காலஜிக்கலாக அஃபெக்ட் ஆகிருக்கிறான் அப்படின்றத நம்ப வச்சு தண்டனை காலத்தை குறைச்சிக்கிட்டாங்க. ஸோ இவனோட பிளான் என்னென்னா தூக்கு தண்டனையிலிருந்து தப்பிக்கணும் அப்படின்றது தான். ஸோ பக்காவாக பிளான் பண்ணி இதை எக்ஸிக்யூட் பண்ணி ஜட்ஜு வாயாலே இரட்டை ஆயுள் தண்டனையோட இவன் ஹாப்பியாக வெளியில் வரான். இவன் எப்படியும் போலீஸில் மாட்டிப்பான்னு தெரிஞ்சிருக்குது. மாட்டுறதுக்கு முன்னாடி இப்படி ஒரு பக்காவான பிளானை போட்டு போலீஸில் சரண்டர் ஆகிருந்துருக்காங்க. ஏன்டா இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்டா, ஏன்னா நான் இப்படித்தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இதோட இந்த படம் முடியுதுங்க. இந்த படத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களோட கருத்து கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்க. அண்ட் இதே மாதிரி வேறு எதனா படத்தை பற்றி பேசணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா படத்துடைய பேரை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதே மாதிரி வேற ஒரு நல்ல வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். லவ் யூ கைஸ், டேக் கேர் அண்ட் சியர்ஸ்.